இப்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்குள்ளே கடந்து போக போகிறோம். ஒரு பிரசங்கம் பண்ணுவது என்னுடைய நோக்கம் அல்ல. கர்த்தர் நம்மை பற்றி என்ன வச்சிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை செயல்பட வைப்பது தான் என்னுடைய நோக்கம். வெறும் பிரசங்கம் கேட்டுட்டு குறிப்பு எழுதிட்டு நல்லா பண்ணார் அப்படின்னு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போகிறதுக்கு இல்லை. நீங்கள் கர்த்தருக்கு கனி கொடுக்கணும். காரியம் இப்படியாக இருக்கிறது என்பதை விளங்கி கொண்டு நம்ம எந்த காலத்தில் இருக்கிறோம், என்ன செய்யணும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவதற்காக இந்த கூட்டம் பயன்படும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு தலைப்பு. வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 10வது வசனத்தில் அந்த நமக்கு அந்த வார்த்தை அடங்கி இருக்கிற 10லிருந்து 12வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து பார்க்கணும். நானே உங்களுக்கு வாசிடுறேன். பின்னும் அவர் என்னை நோக்கி, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், காலம் சமீபமாயிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. இதுதான் கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், தீர்க்க தரிசன வசனங்களை முத்திரை போட வேண்டாம், ஏன்னா காலம் சமீபமாக இருக்கிறது. அப்போ காலம் சமீபமாக இருக்கிற காலத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, கடைசி காலத்தில் வந்துட்டீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் மறைக்கப்பட்ட முத்திரைகள் உடைக்கப்பட வேண்டும். அதான் அந்த வசனம் சொல்லுது. பல சமயத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ரகசியங்கள் முத்திரை போடப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். இந்த கடைசி காலம் என்பது முத்திரைகள் உடைக்கப்பட போகிற காலம். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், இதுவரைக்கும் முத்திரை போட்டு வச்சுருந்தோம். சில ரகசியங்கள், கடைசி காலத்தில் நடக்க போகிற சில திட்டங்கள், கடைசி காலத்தை குறித்த பல வெளிப்பாடுகள், அது இதுவரைக்கும் முத்திரை போட்டு வச்சுருந்தோம். ஆனால் வேதத்தில் எங்கெங்கெல்லாம் முத்திரை போட்டதோ அதெல்லாம் முத்திரை நீக்கப்படணும். ஏன்னா காலம் சமீபமாகி விட்டது. இனி யாருக்காக முத்திரை போட போகிறோம்? முத்திரை போட்டால் காலம் சமீபமாகிவிட்டால் நான் முத்திரைகளை உடைக்கப் போகிறேன். ஒவ்வொன்றும் வேதத்தில் சொல்லப்பட்ட மறைக்கப்பட்ட மறைப்பொருள்கள், ஒளிக்கப்பட்ட சத்தியங்கள், நமக்கு தெரிவிக்கப்படாத காரியங்கள், இதெல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்துகிற காலம் இந்த காலம். கர்த்தருடைய வேதம் அதை நமக்கு சொல்லுகிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை நீ முத்திரை போட வேண்டாம், ஏன்னா காலம் சமீபமாயிற்று. கடைசி காலத்துக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கனாலே கர்த்தருடைய வேதம் ஒரு திறந்த புஸ்தகமாக இருக்கும். கர்த்தருடைய வேதத்தில் முத்திரை போட்டு படித்தாலும் புரியக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க சில பக்கத்தை. அது எல்லாவற்றையும் கர்த்தர் வெளிப்படுத்தி இனி வருகிற காரியங்களை கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். அதுதான் முத்திரைகள் உடைக்கிற காலம், இந்த கடைசி காலம். அப்படி எங்கே முத்திரை போட்டாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். தானியேலுக்கு கர்த்தர் சில காரியங்களை கடைசி காலத்தை பற்றி பேசி அவைகளை முத்திரை போட்டு வையின்னு கர்த்தர் சொல்லுகிறார் அவருக்கு. தானியேலுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம், அதில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, இந்த நான் உனக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை முத்திரை போட்டு வை என்று அவர் சொல்லுகிறதை உங்களால் வாசிக்க முடியும். தானியேல் புஸ்தகம் எடுத்துங்களேன் பார்க்கலாம். அதில் 12வது அதிகாரம், அதான் கடைசி அதிகாரம். 12வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். இந்த பூமியினுடைய இறுதி நாட்கள் எப்படி இருக்கும், பூமியை குறித்து கர்த்தருடைய திட்டம் என்ன, பூமியிலே ஜனங்களை குறித்த தேவனுடைய நோக்கம் என்ன, இப்படி பல ரகசியங்களை பற்றி தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். 12:4 உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதை பொருளாக வைத்து வை. எது வரைக்கும் இதை அப்படியே வைக்கணுமா? புதை பொருளா? முடிவு காலம் வரைக்கும். அப்போ முடிவு காலம் வந்து விட்டால் புதைச்ச வார்த்தைகளை கர்த்தர் முத்திரை உடைச்சு வெளியே கொண்டு வர போறார். இதை நிரந்தரமாக அப்படி வைக்க சொல்லலை, அதுக்கு ஒரு டியூரேஷன் இருக்குது. இந்த வார்த்தைகளின் சத்தியம், கடைசி காலத்தினுடைய ரகசியம், நடக்க போகிற காரியங்கள், இதை பற்றியதான வெளிப்பாடுகளை எல்லாம்
நீ முடிவு காலம் வரைக்கும் முத்திரை போட்டு வைனா என்ன அர்த்தம்? முடிவு காலத்தில் அதை திறந்து விடலாம் என்பது அர்த்தம். இதை முழுசும் பரலோகத்தில் வர்ற வரைக்கும் நிரந்தரமாக முத்திரை போடுன்னு சொல்லலை, முடிவு காலம் வரைக்கும் முத்திரை போடு அப்படின்னா, இது முடிவு காலமாக இருந்தால் இந்த காலத்தில் கர்த்தர் முத்திரைகளை உடைக்க போகிற காலம். அப்போ அந்த முத்திரைகள் உடைக்கப்படும் போது அதில் இருக்கிற ரகசியத்தை புரிந்து கொள்கிற மாதிரி தேவ ஜனம் ஆவியிலும் ஞானத்திலும் தேவனை குறித்து அறிகிற அறிவிலும் வளர்ந்திருக்கணும். குழந்தைகளாக இருந்தால் அவங்ககிட்ட யாராவது பெரிய ரகசியத்தை பேசுவாங்களா? நம்ம வீட்டில் இருக்கிற ரகசியங்கள் என்னென்னு சொல்லி சின்ன பிள்ளைய உட்கார வச்சு பேசுவீங்களா? அதனால தான் சொல்கிறது, நீங்கள் கர்த்தருக்குள்ளே வளரணும். கர்த்தருக்குள்ளே வளர்ந்து தேவன் நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிற காரியங்களை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு நம்முடைய மனம் புதிதாகணும், அது வளர்ச்சி அடையணும். குழந்தைகளைப் போல பேசி குழந்தைகளைப் போல சிந்திப்பது குழந்தை பருவத்தில் தான் சந்தோஷம். அதுக்கப்புறம் அதை பேசினா அதுவே துக்கமாக மாறிவிடும் என்று நம்ம பார்த்தோம். அப்போ முடிவு காலம் என்பது கர்த்தருடைய புதைபொருளாக வைக்கப்பட்ட ரகசியங்கள், தானியேல் காலத்தில் வெளிப்படுத்தின பல காரியங்களின் ரகசியங்களை கர்த்தர் இந்த காலத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறார். அப்போ இந்த காலத்தில் நம்ம தானே இருக்கிறோம். கர்த்தர் நம்ம கிட்ட தான் பேச விரும்புகிறார், உங்ககிட்ட தான் பேச விரும்புகிறார். தானியேல் போயிட்டாரு, யோவான் போயிட்டாரு, மிச்சமாக இருக்கிற நீங்களும் நானும் தான். அப்போ கர்த்தர் இந்த முடிவு கால ரகசியங்களை யாரிடத்தில் சொல்வார்னா, முடிவு காலத்து தேவ ஜனங்களிடத்துல தான் கர்த்தர் பேசுவார். கடைசி கால கர்த்தருடைய ஜனத்தில் தான் பேசுவார். அப்போ சாத்தானுடைய தந்திரம் என்னன்னா, கடைசி கால தேவனுடைய பிள்ளைகளை பிடிச்சு வச்ச மண்ணு மாதிரி உட்கார வைக்கிறது. அவனை வளர விடுறதில்லை, புரிய விடுறதில்லை. அந்த அடிப்படை காரியங்களே சொல்லி 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 இதுதான் கிறிஸ்தவம், இதுதான் வந்து கிறிஸ்டியானிட்டி, இதுதான் சர்ச்சு, இதுதான் சபை, நாங்கள் சொல்கிறதான் உபதேசம் என்று ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே ஓட வச்சுருவாங்க. அது சாத்தானுடைய ஒரு தந்திரம். கர்த்தர் தம்முடைய புதைக்கப்பட்ட ரகசியங்களை, ஆவிக்குரிய ரகசியங்களை, தேசத்தை பற்றின உலகத்தை பற்றின ரகசியங்களை கர்த்தர் உங்களிடத்தில் பேச விரும்புகிறார். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் அதை கேட்கணும். அதை செய்ய வைக்கத்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அந்த 3 நாளில் உங்களை கர்த்தர் உருவாக்கணும், உங்களை வணையணும், உங்களிடத்துல கர்த்தர் பேசணும், நீங்கள் அதை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதுவும் அதை விட்டுட்டு சும்மா உட்காந்துட்டு அது மாதிரி என் பேர் கருப்புசாமி பேரை சொல்லி கூப்பிட்டா எழுப்பிவிடுன்னு உட்காரக்கூடாது. அந்த காலமெல்லாம் முடிந்து விட்டது. இப்போ நம்ம முடிவு காலத்துக்குள் வந்து விட்டோம். அல்லேலூயா. அப்போ அந்த முடிவு காலம் என்பது புதை பொருள்கள் வெளிப்படுத்த போகிற காலம், முத்திரைகள் உடைக்கப்பட போகிற காலம். அடுத்து சொல்றாரு பாருங்க, அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கறையில் ஒருவனும் ஆகிய வேற 2 பேர் நிற்க கண்டேன். அவர் ஒரு விஷன்ல தரிசனத்தில் பார்க்குறாரு. அது தரிசனம் இல்லை, ஆவியில எடுத்துக்கொள்ளப்பட்டு இந்த காரியங்களை பார்க்குறாரு. அப்போ இங்கே ஒரு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றுக்கு இந்த கரையில் 2 பேரும், ஆற்றுக்கு அந்த கரையில் 2 பேருமா 2 தேவ மனிதர் நிற்கிறாங்க. சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன் ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். நீங்கள் சொல்கிறீங்களே இந்த முடிவு காலத்தில் இதெல்லாம் நடக்கும்னு, அதுக்கு முன்னால் தானியேல்கிட்ட தரிசனமாக காமிச்சு பேசியிருக்கிறார். என்னென்ன ராஜ்யங்கள் வரும், அது என்னென்ன சம்பவங்கள் நடக்கும், எல்லாத்தையும் பேசிட்டு கர்த்தர் சொல்கிறாரு, இந்த ஆச்சரியமான முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்கள் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷன் அவர்கிட்ட தான் கேட்குறாங்க, தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்று பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவர் மேல் ஆணையிட கேட்டேன். ஏதாவது புரியுதா உங்களுக்கு? எப்போ நடக்கும் ஐயா நீங்கள் சொன்ன இந்த காரியம் எல்லாம்? அவருடைய வருகை எப்போ வரும்? நீங்கள் சொன்ன இந்த முடிவு காலத்தின் ரகசியங்கள் எப்போ வரும்னு கேட்குறாங்க அந்த 2 பேரும். சணல் வஸ்திரம் தரித்தவர் சொல்கிறாரு, ஒரு காலமும் காலங்களும். என்னது? ஒன்றும் புரியலை. அரை காலமும், அரை காலம்னா தெரியல, அரை காலமும் செல்லும் என்றும். எப்போ நடக்கும்? வேற ஒரு அடையாளம் சொல்கிறாரு, பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடிக்கிறது
முடிவு பெறும்போதே. அப்போ ஒரு காலத்து வரும், பரிசுத்த பிள்ளைகள் இருக்கிறாங்கள, பரிசுத்தவான்கள், பரிசுத்த ஜனங்கள், கர்த்தருடைய ஜனங்கள், அவங்கள நொய்யோட நொய்ய அடித்து அவங்களுடைய வல்லமையை சிதறடிக்கிற ஒரு பெரிய உபத்திரவ காலம் மாதிரி ஏதோ ஒன்று வரும். அங்கே சொல்கிறாங்க பாருங்க, பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போதே இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் என்று என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிற கர்த்தர் மேல் ஆணையிட்டு சொல்ல கேட்டேன். அப்பொழுது நமக்கு மாத்திரம் குழப்பம் இல்லை, தானியேலுக்கும் குழப்பம். நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே, நீ போகலாம். அவர் கேட்குறாரு, இது முடிவு என்னவா இருக்கும்? அது என்னமோ நீங்கள் கேட்டால் விடுகதை மாதிரி சொல்லி, ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் எனக்கே புரியலையே. தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்க தரிசிக்கே புரியலை. நிறைய பேர் அப்படி தான் நினைப்பாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்க தரிசிக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு நினைப்பாங்க. உண்மை என்னன்னு கேட்டால், தீர்க்க தரிசனம் சொல்கிற தீர்க்க தரிசி கர்த்தர் அவனை பயன்படுத்தி இந்த வார்த்தைகளை பேசும்போது மற்றவங்க எப்படி கேட்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்களுக்கு புரியும். அவங்களுக்கு முழுசாக எல்லாமே புரியாது. சொல்ல சொன்னதை அப்படியே சொல்லுவாங்க. இப்போ நமக்கு காலையில் பேசும்போது சொன்னாங்க, 2015 4 மாவடியில் சில தேவனுடைய ஜனங்கள் கூடி நாங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் ஒரு கொள்ளை நோய் வரும்னு பேசினார். கொள்ளை நோய் வரும் அப்படின்னு பேசினார். சீன தேசத்திலிருந்து வரும். அது மேன்மேட், மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு கொள்ளை நோய். அது இயற்கையில் வருகிற கிருமிகள் பரவி வருகிற ஒரு கொள்ளை நோய் அல்ல. அது ஒரு பிளான், ஒரு திட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்திலிருந்து அது தோன்றி அது உலக நாடுகள் முழுவதும் பரவும். அப்போது மரிக்கிறவர்களை தொடுவதற்கு பயப்படுவாங்க, பிரேதங்களை தொடுவதற்கு பயப்படுவாங்க, பிரேதங்களை மொத்தமாக கொண்டு போய் குழியில் போடுவாங்க அல்லது அடக்கம் பண்ணுவாங்க, எரிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பயங்கரம் வரும். பொருளாதாரம் பாதிக்கப்படும், மனித நடமாட்டம் குறைந்து போகும். அதை குறித்த பயம் உலகம் முழுவதிலும் விருத்தியாகும். இப்படிலாம் நிறைய ஆண்டவர் பேசினார். அவ்வளோதான். பேசி முடித்து கர்த்தர் என் மூலம் பேசினார். நான் தான் சொன்னேன் எல்லாம். அங்கே 4 மாவட்டத்தில் பேசுகிற எல்லா தீர்க்க தரிசனங்களையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவாங்க, டேட்டு போட்டு எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து வீடியோலாம் எடுத்து வச்சுருக்குறாங்க. எனக்கு மறந்து விட்டது. எனக்கு அதெல்லாம் மறந்துட்டு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து கர்த்தர் ஏதோ பேசுவார் மற்ற காரியங்களில் எனக்கு மறந்துட்டேன். அதற்கு பிறகு இந்த கொள்ளை நோய் 2019 இறுதியிலே ஒரு கொள்ளை நோய் வருகிறது. சீன தேசத்தில் ஊகான் என்ற இடத்துலேருந்து வருது. அதனால சைனாவில் நிறையா பாதிப்பு இருக்குன்னு 2019 சொன்னாங்க. 2020 அதற்காக கூட ஜெபித்தோம். எனக்கு அப்பொழுதும் ஞாபகம் இல்லை. அதுக்கு பிறகு ஜெபிச்சாங்க அங்கே நடந்த பொங்கல் முகாம் கூட்டத்தில். 2020 மார்ச் மாதம் வரும்பொழுது அதனுடைய தீவிரம் இந்தியாவுக்குள்ளும் கண்டறியப்பட்டு எல்லாம் பார்க்குறாங்க. அது வேகமாக பரவுது. மாஸ்க் போடணும், வெளியே போகக்கூடாது. ஒரு பயங்கரமான அலை உலக நாடுகள் முழுவதும் பரவுகிறது. இந்தியா போன்ற ஜனத்தொகை அடர்த்தியான இடத்துல ஒரு கொள்ளை நோய் வந்தால் ரொம்ப வேகமாக பரவிடும். ஏன்னா நம்ம இவ்வளோ ஜனங்கள் இருக்கனால நம்ம சுத்தபத்தமாலாம் இருக்க முடியாது. இருப்பதாக நினைத்து கொண்டு பல பேர் கை கழுவாமல் சாப்பிட்றவங்க இருப்பாங்க. வந்த உடனே அப்படியே ஒரு தெருவில் நின்று பண்ணை வாங்கி அப்படி சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க. இவர்களை இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட தேசத்தில் ரொம்ப தீவிரமாக பரவுன்னு ஒரு பயம், அச்சம் வந்தது. அப்போ தான் நான் சொன்னேன், இவ்வளோ பெரிய கொள்ளை நோய் வேகமாக வருதுமோ நன்னுட்டு சொன்னேன். வருது, கர்த்தர் இதை பற்றி நம்மகிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையேன்னு. அப்போ அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, கர்த்தர் 2015 பேசியிருக்கிறார் பிரதர், நாங்கள் ஆடியோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்குறோம், உங்களுக்கு போட்டு காட்டுறேன்னு நான் பேசுனதை எனக்கே போட்டு காமிச்சாங்க. அப்போ அதில் பார்த்து உண்மையிலே நான் சில தீர்க்க தரிசனங்களை பார்த்து நானே ஆச்சரியப்படுவேன். இது எப்படி அப்படி சொல்லி வச்ச மாதிரி நடக்கிறது, எப்படி சொல்லி வச்ச மாதிரி அதே போல் எனக்கு மறந்தே விட்டது. உடனே அதை அப்படியே டிரான்ஸ்கிரைப் பண்ணி அதை அப்படியே பிரிண்ட்டுக்கு கொடுத்து இதை தீவிரமாக எல்லாருக்கும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு அவைகள் எல்லாவற்றையும் பதிவு செய்து அதை ஒரு ட்ராக்ஸாக அடித்து தீவிரமாக இதுக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணணும். அப்போ கர்த்தர் ஒரு காரியம் வரும்போது 2015 பேசிட்டாங்க. ஆனால் அதற்கு நம்ம முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்காதனால, கொள்ளை நோய் என்றால் ஏதோ ஒரு சாதாரணமாக நம்ம நினச்சிட்டதுனால நம்ம அதை குறித்து அதிகமாக அலட்டி கொள்ளவில்லை. அது வந்த உடனே உங்களுக்கு பயம், உடனே இதை தீவிரமாக எல்லாத்துக்குள்ளே கொண்டு போகணும்னு சொன்னால் நாங்கள் பிரிண்ட் பண்ணி கைக்கு வர்றதுக்குள்ளே லாக்டவுனை போட்டான். இப்போ எங்கே கொண்டு கொடுக்குறது, தெருவில் கொடுக்க முடியாது, சபையில் கொடுக்க முடியாது. அப்போ டிவியில் நாங்கள் பேசுகிறோம், அதை வாசி காமிக்கிறோம், கொஞ்சம் இடங்களில் அதை நாங்கள் பதிவு செய்தோம். இதில் அது எல்லாம் மேட்ரு. கர்த்தர் என்கிட்ட பேசினா கூட எனக்கு எல்லாமே தெரியாது, நம்ம மனுஷன் தானே.
கர்த்தர் பேசுவார், பேசுவதை கேட்டு அப்படி சொல்லுவோம், அவ்வளோதான். அது பார்த்தீங்கன்னா சில இடங்களில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவாங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணணும் ஒழிய அதுக்கு அர்த்தம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்குள்ள அவர் பேசிகிட்டே போயிடுவார். அதனால் கர்த்தர் பேசும்போது பேசுகிறதை கேட்டு அல்லது எங்களுக்கு காண்பிக்கிறதை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டி படம் ஓடிடும். சொல்லிகிட்டே இருக்கணும் வேகமாக. அப்போ எங்களால் அதை உணர முடியாது. தானியேலும் அதே மாதிரி தான். கர்த்தர் பேசினார் என்பதற்காக தானியேலுக்கு அது தெரியவில்லை. ஏசையா பேசினதை நீங்கள் ஏசையாட்ட கேட்டிங்கன்னா அவருக்கு தெரியாது, எரேமியாட்ட கேட்டிங்கன்னா அர்த்தம் தெரியாது. பேசினவர் கர்த்தர், அவர் தான் அதனுடைய அர்த்தங்களை வெளிப்படுத்தணும், அவர் தான் முத்திரை உடைக்கணும். அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி அதை உடைக்க முடியாது, கர்த்தருடைய ஆவியானவர் தான் அதை உடைச்சு கொடுக்கணும் நமக்கு. அப்போ கேட்கிறாரு பாருங்க, நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை, ஆகையால் என் ஆண்டவனே இவைகளின் முடிவு என்னமாயிருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம். ஏன்னா இது உன் காலத்தில் வெளிப்படுத்துகிறது அல்ல, நீ உட்கார்ந்து கேள்வி கேட்டிருக்காது, போயிரு 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 அப்படின்னு சொன்னான். போகலாம். இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரையிடப்பட்டும் இருக்கும். அப்போ ஏதோ ஒரு பெரிய ரகசியம் தானியேல்கிட்ட சொன்னது, தானியேலுக்கே அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. இல்லைப்பா, அது முடிவு காலம் வரைக்கும் வச்சுருக்கோம். அப்போ எப்போ அதை ஓப்பன் பண்ணுவீங்க? முடிவு காலத்தில் தான் அதை ஓப்பன் பண்ணுவோம். முடிவு காலத்தில் நான் இருப்பேனா? நீ இருக்க மாட்ட, நீ இளைப்பாறுதலுக்கு வந்துரு. அப்போ யார் இருப்பா? நீங்களும் நானும் தான் இருக்க போகிறோம். அப்போ கர்த்தர் இந்த முடிவு காலத்தின் ரகசியத்தை யாருக்கு கர்த்தர் முத்திரை உடைச்சு காமிக்க போறார்? உங்களுக்கும் எனக்கும் காமிக்க போகிறார். அந்த முத்திரையை உடைச்சு காட்ட ரகசியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அளவு வளர்ந்த கிறிஸ்தவங்கிட்ட தான் காட்டுவார். பாலுங்கிற குழந்தைய போல தினம் காலையில் எந்திரிச்சோடனே ஒரு வாக்குத்தத்தம், மத்தியானம் ஒரு வாக்குத்தத்தம், சாயந்தரம் ஒரு வாக்குத்தத்தம், 3 வேளைக்கு வாக்குத்தத்தமாக சாப்பிட்டீங்கன்னா கதை நடக்காது. பாருங்களேன், நம்ம அப்படியே வாக்குத்தத்தத்துக்கு பழகிட்டாங்க. வாக்குத்தத்தம் நல்லது, ஆனால் அது உங்களுக்குரியதான். முதல்ல யோசிங்க, வாக்குத்தத்தம் உங்களுக்குரிய வாக்குத்தத்தமா? அது கர்த்தர் பேசுகிறாரா? வாக்குத்தத்தம்லாம் கர்த்தர் ஏற்கனவே கொடுத்து வச்சுட்டார். ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அது புது நிலை கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை வர்ற நேரத்தில் அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்காக இந்த வாக்குத்தத்தங்கள் கொடுக்குறாங்க. தினம் பொழுதன்னைக்கு இதுவேவா? ஒவ்வொரு வாரமும் வாரத்தின் முதல் நாள் வாக்குத்தத்தம், முதல் நாள் காலை வாக்குத்தத்தம், மதிய வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தத்தை நான் தப்பு சொல்லலை, அது ஆகாரம்தான். ஆனால் அது பலமானவர்களுக்கு உண்டான ஆகாரம் அல்ல. ஆகாரத்தில் வித்தியாசம் இருக்குல்ல. குழந்தை சாப்பிட்ற ஆகாரம் இருக்கு, வாலிபன் சாப்பிட்ற ஆகாரம் இருக்குது, வயோதிபர்கள் சாப்பிடுகிற ஆகாரம் இருக்குது, பலமான்கள் சாப்பிடுகிற ஆகாரம் இருக்குது, வியாதியஸ்தன் சாப்பிட்ற ஆகாரம் இருக்குது. எல்லாத்துக்கும் பேரும் ஆகாரம்தான். ஆனால் யார் எதை சாப்பிடணும்னு இருக்குல்ல. நீங்கள் 36 வருஷம் வளர்ந்தவர்கள், நீங்கள் வளர்ச்சிக்குண்டான காரியத்தை, பெரிய காரியங்களை எதிர்பார்க்கணும். திருப்பத்தூரில் இதே மண்டபத்தில் கர்த்தர் மேலான காரியங்களை பேசணும். இது இன்னும் அந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடாது. கர்த்தர் இதனுடைய அஸ்திபாரத்தை மாற்ற விரும்புகிறார், இதன் மேல் போட்டிருக்கிற அமைப்பை மாற்ற விரும்புகிறார், புதிய தரிசனங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். இங்கிருந்து கர்த்தர் உடைக்கிற முத்திரைகளை பெற்று போகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அது கதவை திறந்து வைங்க. கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள். எல்லாம் ஆகாரம்தான். எனக்கு அதில் எல்லாம் சம்மதி இல்லை. எனக்கு இந்த என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாங்க அதை பற்றி நான் யோசிப்பதில்லை. நம்ம என்ன செய்யணும் அதை பார்ப்போம். எனக்கு உண்டானது கர்த்தருடைய கையில் இருக்குது, அப்பப்போ நடந்துரும், அது கரெக்டாக. அதானே நம்முடைய விசுவாசம். அப்போ பொழுதுன்னைக்கும் ஜனங்களை அப்படி பால் உண்கிற குழந்தைகளைப் போலவே இருக்க வச்சிடறோம். காலையில் ஒரு ஃபீடிங் பாட்டில் ஒரு பால், மத்தியானம் ஒரு பால், சாயந்தரம் ஒரு பால். எப்போ இந்த முத்திரைகளை பெறப்போகிறீர்கள்? கர்த்தர் முத்திரை உடைக்க காத்திருந்தா சாத்தான் அங்கே செக் வைக்கிறான். நீங்கள் ரகசியத்தை பேசினால் வாங்குகிறவர் இருந்தால் தானே பேசுவீங்க. வாங்குகிறவர்களை நாங்கள் காதை அடைக்க வைத்து விட்டால் யாருக்கு பேசுவீர்? நீங்கள் கர்த்தரை ஒன்றும் செய்ய முடியாது, காலத்தையும் ஒன்றும் செய்ய முடியாது சாத்தானால. ஆனால் மனிதர்களை அவன் அப்படி இந்த மாதிரி மாற்ற முடியும். அதனால தான் நீங்கள் என்ன செய்யணும்? மேலான சத்தியங்களுக்குள்ளே போகணும், மேலான அனுபவங்களுக்குள்ளே போகணும். கர்த்தர் மேலான ரகசியங்களை புரிந்து கொள்ள போகிற ஒரு கூட்டம் தலைமுறையை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். அந்த ரகசியங்கள் பூமிக்கு வரணும். முடிவு காலம் மட்டும் அவைகளை முத்திரை போட்டு வை. 22:10 அதான் சொல்லுது, காலம் சமீபமாயிற்று, இனி தீர்க்க தரிசன வார்த்தைகள் முத்திரை போடப்படக்கூடாது.
அது செயல்படணும், அந்த வார்த்தைகள் கிரியை செய்யணும். அது வரைக்கும் நான் அவைகளை புதைபொருளாய் வைத்திருந்தேன். அப்போ புதைபொருள்னா ட்ரெஷர் என்று அர்த்தம். எதை புதைச்சு வைப்பீங்க? வீட்டில் இருக்கிற செருப்பையும் விளக்க மாத்தியமா புதைச்சு வைப்போம். ஐஸ்வர்யத்தை புதைத்து வைப்போம். அன்றைக்கு அங்கே புதைக்கப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஐஸ்வர்யமாகிய தேவனுடைய ரகசியங்களும் மர்மங்களும். அது புதைபொருளா இருக்குதான். அது வரைக்கும் இடையில யாரு கேட்டாலும் தெரியாதவர்களுக்கு. சொன்ன தானியேலுக்கே சொல்ல மாட்டேன்ட்டாங்களே. அதுக்கு பிறகு எந்த ஊழியக்காரன், எந்த தீர்க்கதரிசி, அப்புறம் ஓசியா, நாகூம், மீகா, மல்கியா, சகரியா, யோனா, எல்லாரும் யார் வந்தாலும் கர்த்தர் யாருக்கும் அதை பேசலை. இன்னொன்று என்ன தெரியுமா? அப்போஸ்தலர்களுக்கும் அவர் பேசலை. ஏன்? அது முடிவு காலம் அல்ல. நீங்களும் நான் இருக்கிறதா முடிவு காலம். அப்ப கர்த்தர் உங்ககிட்ட தான் பேச விரும்புகிறார். கர்த்தர் இந்த கடைசி கால சபையிடத்திலே பேச விரும்புகிறார். கடைசி காலத்தில் கர்த்தரை தேடுகிற தேவ ஜனங்களிடத்திலே பேச விரும்புகிறார். ஏனென்றால் இது முடிவு காலத்துக்குரியது, தானியேலுக்குரியதல்ல. தானியேல் தான் சொன்னார், தானியேல் தான் பார்த்தார். ஆனால் அது தானியேலுக்குரியதல்ல, முடிவு காலத்துக்குரியது. அப்ப சாத்தான் பார்க்கிறான், வார்த்தையின் செழிப்பு, வார்த்தையினுடைய ரகசியங்கள், வார்த்தையினுடைய வல்லமை இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டா நமக்கு முதலுக்கே மோசமாயிரும். சாத்தான் இவங்களுக்கு இந்த அளவு வசனம் தெரிஞ்சா போதும், இதை தாண்டி போக விடக்கூடாது, இவனை செக்கு மாடு மாதிரி இந்த ஜனங்களை இங்கே சுத்த வைக்கணும். இந்த வார்த்தையினுடைய வல்லமை, மறைக்கப்பட்ட வார்த்தையில இப்போ நீங்க வாசிக்கிற வார்த்தைகளை விட பெரிதான வல்லமை இருக்கிறது. முடிவு காலத்தை சந்திக்கிற, சமாளிக்கிற வல்லமை. முடிவு காலத்தில் என்ன வரும்? வேதத்தில் இங்கே நம்ம வாசிச்சோம், தேவ ஜனங்களுடைய வல்லமையை சிதறடிப்பாங்க. அந்த நேரத்தில் இவர்களை பலப்படுத்தவும் அந்த காலத்தை எதிர்கொள்ளவும் கர்த்தர் வெளிப்படுத்தி வைத்திருக்கிற முடிவு காலத்தின் ரகசியங்கள், முடிவு காலத்தின் அபிஷேகத்தை பற்றின ரகசியங்கள், முடிவு காலத்தில் வெளிப்பட போகிற வல்லமையை குறித்த ரகசியங்கள், முடிவு காலத்தை சமாளிக்க வேண்டிய விதங்களை குறித்த ரகசியங்கள், இவைகள் எல்லாம் புதை பொருளாக வைக்கப்பட்டிருக்கு. இது தானியேல் ஓன் காலத்துக்குரியது அல்ல. நான் இப்போ சொன்னால் இதை கொண்டு எல்லாத்திட்டையும் பேசிட்டு இருப்பேன், அது அவனுக்கு அல்ல. அதுக்கு பிறகு வருகிற காலத்துக்குரியதும் அல்ல. யோவான் ஸ்நானகன் வருகிறாரே, அவருக்குரியதும் அல்ல. அப்போஸ்தலர்கள் வர்றாங்களே, அவர்களுக்குரியதும் அல்ல. கடைசியில் ஒரு தலைமுறை வரும் முடிவு காலத்தில் இது அவர்களுக்குரியது. அதை உடைப்பேன், அதை அவர்கள் கையில் கொடுப்பேன், அவர்களை கொண்டு கிரியை செய்ய வைப்பேன் என்று உங்களையும் என்னையும் பற்றி கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ முதல்ல நம்ம யாருங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இது மேட்டிமை அல்ல, நம்ம யாருங்கிறத நம்ம சரியா புரிந்து கொள்ளணும். ஒருவன் தன்னைத்தானே புரிந்து கொள்ளாவிட்டால் பிச்சை எடுக்க வச்சுருவாங்க. யானையை அதோடைய பலம் தெரியாமல் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்க வச்சுருப்பான். யானைக்கு அதனுடைய பலம் தெரியாது. யானை தன்னுடைய உடம்பை தானே பார்க்க முடியாது. ஏதாவது தண்ணி கிண்ணி குடிக்கும்போது பார்த்தா தான் உண்டு. இந்த காட்டு யானை ஏனை அவ்வளோ விகரசம் அடிக்குது அப்படின்னு பார்த்தா அது அடிக்கடி தண்ணி குடிக்க போகும். பெரிய பெரிய நீர்நிலைகளில் தன் உருவத்தை பார்க்கும். நம்ம யாருன்னு அதுக்கு தெரியும். வீட்டில் வளர்க்குற, வீட்டில் இல்லை, கோயிலில் வளர்க்குற யானை அதுக்கு தண்ணியை கொண்டாந்து ஒரு பைப்பில் கொடுப்பான், அல்லது ஒரு பம்பில் வச்சு அடிப்பாங்க, அவ்வளோதான் அது குடிக்கும். தன்னைத்தானே தெரியாது. அது கையில் ஒரு பக்கெட்டை கொடுத்து அல்லது ஒவ்வொரு கடைக்காக கொண்டு போய் தக்காளி, முருங்கைக்காய், கத்திரிக்காய் பிச்சை எடுக்க வைப்பாங்க. நீங்கள் யார் என்று உங்களுக்கு தெரியலைன்னா சாத்தான் உங்களை பிச்சை எடுக்க வச்சிருவான். நீங்கள் கர்த்தருக்குள் யார் என்று உங்களுக்கு தெரியணும். நீங்கள் பலவான் கூட்டம், கர்த்தர் தருகிற பெரிய காரியத்தை சுதந்திரிக்க போகிற கூட்டம். நீங்க அந்த விழிப்புணர்வு அடையணும். நம்மை தாழ்த்துகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தப்பான அறிக்கையெல்லாம் பண்ணக்கூடாது. ஆண்டவரே நான் பாவி 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 பாவி. என்ன பாவி? பாவி ஒரு காலத்தில் உண்மை. கர்த்தருடைய ரத்தம் விடுதலை ஆக்கின போது நான் பரிசுத்தமாகி விட்டேன். அப்புறம் எங்க பாவி? நான் பலவீனன் 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 தான், ஆனால் எனக்குள் இருக்கிறவர் பலவான். அப்ப கர்த்தர் என்னை கடைசி, நம்ம யாருன்னு கர்த்தர் சொல்றாரு அதை சொல்லுங்க. நீங்க அதுக்கு மேலையும் பேசாதீங்க, கீழையும் பேசாதீங்க. அப்ப முதல்ல உங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் வாழ்கிற பிள்ளைகள் யாருன்னு அவங்களுக்கு தெரியணும். அதை தெரிய விடாமல் மறைப்பதுதான் சாத்தானுடைய தந்திரம். நீங்கள் யார் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தானியேலுக்கு மறைக்கப்பட்ட ரகசியத்துக்கு உரியவர்கள், யோவானுக்கு மறைக்கப்பட்ட ரகசியத்துக்கு உரியவர்கள்.
கர்த்தர் கடைசி காலத்து சந்ததிக்கு வெளிப்படுத்த போகிற தேவ ரகசியங்களை பெறப்போகிறவர்கள். அது உங்களுக்கு தெரியாத வரைக்கும் சாத்தான் உங்களை மழுங்கடிச்சிருவோம். கர்த்தர் புதைபொருள் வைத்திருக்கிறார், மறைபொருளாக வைத்திருக்கிறார். கடைசி காலத்தில் செயல்படுவதற்கான ரகசியங்களையும் வல்லமைகளையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். இது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் அதை பெறப்போகிற ஜனங்கள் நம்ம கையில் தான் இருக்கிறான். இவனை என்ன செஞ்சிருவோம், குருட்டாட்டம் பிடிக்க வச்சு கிரவுண்ட் லெவல் கிறிஸ்டியனாக உட்கார வச்சு அவனை அதே அளவில் பழக்கப்படுத்தி அவர்களை எடுப்பார் கைப்பிள்ளை போல வைத்திருப்போம். என்ன சொன்னாலும் கை தட்டுவாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க, ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம் போனோம் அப்படின்னு உட்கார வைப்போம். சபைக்கு வரலன்னா ரத்தங்கைக்கீருன்னு சொல்கிறானே, அதையும் நம்புகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. பேசுகிறாங்க, காணிக்கையில் வந்து வஞ்சிச்சேன்னா அவ்வளோதான், ரத்தங்கைக்கீர்வடாங்கிறான். ரத்தங்கைக்கீர்வை எனக்கு என்ன ஞாபகம் வரும்னு கேட்டால், அந்த காலத்தில் இப்போல்லாம் நிறைய என்டர்டெயின்மெண்ட் வந்துருச்சு, கையில் ஃபோன்லேயே வந்துருச்சு. எங்கள் காலத்தில் எல்லாம் 60களில் நான் ஸ்கூலில் படித்த காலங்களில் நாங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு கீரியும் பாம்பையும் வைத்து கொண்டு வித்தை காட்டி கொண்டிருப்பார்கள். அப்படி போய் ஆர்வமாக பார்க்கறது. மண்டை ஓட்டை எடுத்து பாருங்கள், இது தலைப்பிள்ளையினுடைய தலையிலிருந்து எடுத்து செஞ்ச ஒரு மை அப்படின்னு சொல்லி அதை பூசி அங்கே வச்சுருப்பான். ஒரு ஆள் திடீர்னு கீழே விழுவான், மேலே பெட்ஷீட் போடுவாங்க. எல்லாம் முடிச்சுட்டு மந்திரம் இதே மாதிரி தான் காட்டுவான். காட்டி அவர் பையில் என்ன இருக்குது, இவர் பையில் என்ன இருக்குது. நம்ம ஆட்கள்லாம் அங்கேருந்து தான் எடுத்தது. இவருடைய பேர் என்ன, அவர் பேர் என்ன, பையங்க எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கூடி இருக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுவான், வேடிக்கை பார்த்துட்டு யாராவது காசு போடாமல் போனீங்கன்னா போகிற வழியில் ரத்தங்கைக்கிருவ. இன்றைக்கு அதே மந்திரவாதத்தை தான் செய்து கொண்டிருக்கிறோம். மேடையில் கூட்டு நிற்க வச்சுட்டு மந்திரவாதங்கள், அவருடைய பையில் என்ன இருக்குது, கையில் என்ன இருக்குது. ஒரு வீடியோ எனக்கு ஒரு நண்பர் அனுப்பியிருந்தார், அதில் நான் பார்த்தேன். அதில் சொல்கிறாங்க 20வது நூற்றாண்டின் இணையற்ற தீர்க்கதரிசி வர்றாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து விளம்பரம் பண்ணுறாங்க. ஆனால் அப்படி ஒரு தீர்க்கதரிசி அவர் வந்து உடனே வருகிறார், அங்கே நிற்கிறார். அவருக்கு பக்க பாலமாக ஒருத்தர் கமெண்ட்ரி கொடுக்குற ஒரு ஆள் இருக்கிறான். அவன் துள்றது தான் பயங்கரமாக இருக்கிறது. ஒரு ஆளுக்கு சொல்லிட்டாங்கன்னா உடனே அவர் பாருங்க, எல்லாம் கைதட்டுங்கள், ஏன் அப்படி நிற்கிறீர்கள், கர்த்தர் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்திருக்கிறார். நாம் பார்த்தது எதையும் கூட்டி குறை சொல்லக்கூடாது. மேடையில் இருக்கிறோம், கர்த்தர் அங்கே இருக்கிறார். அப்போ ஒரு மனிதரை அழைக்கிறார்கள். அவரை இவரை உடைய என்னை நீர் இதுக்கு முன்னால் பார்த்துருக்கிறீரா அப்படின்னு கேட்குறார். இல்லைங்கய்யா அப்படிங்கிறாரு. ஒரு பாவம், ஒரு ஏழை மனிதர் வந்து அங்கே வந்து நின்ன உடனே, உம்முடைய பேர் ராமசாமி, கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு கண்ணை மூடிட்டு அப்படி நடக்கிறார். ஆமாங்க உண்மைதான். உடனே இந்த பக்கத்தில் நம்ம ஆளு யாரு, அந்த கமெண்ட் கொடுக்குறவர், பாருங்கள் ராமசாமி என்று சொல்லிவிட்டார், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற அல்லையும் அடி கை தட்டுறான் எல்லாரும். அப்புறம் அடுத்து அப்படியே கொஞ்ச நேரம் நடக்கிறார். உமக்கு ஆந்திரா பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கிறது. ஆமாங்க, ஆந்திரா பேங்க்லையும் ஒரு அக்கௌண்ட் இருக்குது, கர்த்தர் அதை சொல்லுகிறார், அந்த அக்கௌண்ட்டை தான் கர்த்தர் செழிக்க வைக்க போகிறார். கைதட்டுங்க. இவர் பக்கத்தில் இந்த மணியாற்றவர், கைதட்டுங்கள், எல்லாம் கைதட்டுங்கள், கர்த்தர் பாருங்கள் எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசிகளை எழுப்பி இருக்கிறார் அப்படின்னு அடிச்சு சொல்லு. அப்படியே நடக்கிறாரு எல்லாம். அவர் அந்த ராமசாமி பார்த்தீங்கன்னா பாதி உயிராக இருக்கிறார். அப்படியே வெள்ளன்னு அறுக்க போகிற கோடு, அந்த கோழியை வந்து தலையில் தண்ணி தொளிச்சு விட்டா அப்படியே உட்காந்துருக்கும், அது மாதிரி உட்காந்துருக்கிறான். அந்த ஆள் பயந்துட்டு, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிறது. அடுத்தவர் சொல்கிறார், உமக்கு 3 பெண் பிள்ளைகள். ஆமான்றா, அவ்வளோதான், மணி அடிக்கிறான், அடிச்சுட்டான், கட்டன்னு துதி அப்படிங்கிறான். எல்லாம் துதிச்சு கொஞ்சம் பேர் சாமி வேற வந்து கீழே விழுகிறாங்க ஜனங்களில். எல்லாம் உண்மையிலே நடந்தது, எதையும் கூட்டி குறை சொல்லலை. வேணா உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன், போட்டு காட்டுங்க. எங்கே, இங்கே இந்தியாவில் தான், வேறங்க ஆப்பிரிக்காவில் இதை விட மோசம் நடக்குது. அடுத்து கொஞ்ச நேரம் எப்படி நடந்தார், இது வரைக்கும் சரியா சொல்ல, திடீர்னு சொன்னார், அந்த கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 3 பெண் குழந்தைகளுக்கும் இந்த வருஷம் திருமணம் நடக்க போகுது அப்படின்னா. இப்போ தான் ராமசாமி மெல்ல சொன்னார், ஏற்கனவே 3 பேருக்கு கல்யாணம் ஆச்சுங்க. அவ்வளோதான், பக்கத்தில் 3 பீம் பாய்ஸ் நிற்கிறானுங்க. தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவர் அப்படியே வாயை பற்றி ஆண்டவருக்கு மகிமை செலுத்த தூக்கிட்டு போயிட்டான் 3 பேரும். எனக்கு இதில் என்ன கேள்வினா, ஒரு 20வது நூற்றாண்டின் இணையற்ற தீர்க்கதரிசி ராமசாமி பேரை ராமசாமிக்கே வெளிப்படுத்த ஒரு தீர்க்கதரிசி வேணுமா? ஏன் உங்கள் பேர் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? ஒரு தீர்க்கதரிசி வந்து தான் உன் பேர் ராமசாமிப்பான்னு சொல்லணுமா? ஆந்திரா பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கிறது அக்கௌண்ட் ஹோல்டருக்கு தெரியாதா? அதை ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லணுமா? அவருக்கு 3 பெண் குழந்தைகள் இருக்கிறது, 3 பெண் குழந்தை பெற்றவனுக்கு தெரியாதா? அதை ஒரு தீர்க்கதரிசி சொல்லணுமா? இது அல்ல, இது உங்களை காமிச்சு மிரட்டி
இதை தான் தீர்க்க தரிசனம் என்று நம்ப வைக்கிறார்கள். இது இல்லை, தேவனுடைய ரகசியங்களை பெறுகிற தீர்க்க தரிசன தலைமுறை, தேவனுக்கு என்று வைராக்கியம் பாராட்டுகிற தீர்க்க தரிசன தலைமுறை. இந்த கிரவுண்ட் லெவல் தீர்க்க தரிசிகள் அல்ல. இவங்க சும்மா வித்தை காட்டுகிறவர்கள், மனிதருடைய மனங்களை படித்து சும்மா சைக்கலாஜிக்கலா பேசுறவங்க. சில ஆட்களை பாருங்களேன், அந்த காலத்தில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இந்த குறி சொல்ற இருப்பான், ஒரு கிளியை வச்சுக்கிட்டு சீட் எடுக்க சொல்லுவான். சீட் எடுக்க சொல்லும்போது அவன் கடன்னு பேசுவான். அவன் பேசுகிற லாங்குவேஜ் வேற மாதிரி இருக்கும். பேசும்போதே உங்கள் முகத்தை பார்ப்பான். அவன் சொல்லும்போது உங்களுக்கு இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கடன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே கடனை பிடிச்சிருவான். கடனை பிடிச்சி அதை பற்றியே பேசிகிட்டு இருப்பான். உங்கள் குடும்பத்தில் எப்போ ஒன்று மாற்றி ஒன்று சோகம், பிள்ளைகளுக்கு வியாதி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா போதும், அவ்வளோதான், வியாதியை பற்றியே பேசுவோம். இதே தான் இன்றைக்கு தீர்க்கதரிசிகள். கர்த்தருக்கு தேவை இது அல்ல, ஒரு பலத்த சந்ததி, பலவானின் சந்ததி, தேவனுடைய ரகசியங்களை பெறுகிற சந்ததி, அதை பயன்படுத்துகிற சந்ததி. கர்த்தர் அதை எழுப்ப விரும்புகிறார். அதுதான் முடிவு கால தேவனுடைய பிள்ளைகள். ஆனா சாத்தான் முடிவு கால தேவனுடைய பிள்ளைகளை எடுப்பார் கைப்பிள்ளைகளாக வைக்க விரும்புகிறான். கர்த்தர் பேசினாலும் உங்களுக்கு அது விளங்கக்கூடாது, அதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியக்கூடாது, நீங்கள் அதில் செயல்பட முடியக்கூடாது. உங்களை நாங்கள் கிரவுண்ட் லெவல்லே வச்சிருப்போம். அதனால தான் நான் ஆஸ்பன் அவர்கள் பேசும்போது ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்பட்டேன். வசனத்தை கண் திறக்க வைக்கிற வசனங்களை பேசுகிற ஊழியக்காரர்கள் வரணும். அதுதான் ஆரோக்கியமான உபதேசம், ஜனங்களை வளர்க்கும், அவர்களை தான் பெற வைக்கும். நல்லா பாருங்களேன், முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு இந்த கடைசி காலத்தில் தான் இந்த கிம்மிக்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. கிறிஸ்தவ உலகத்தில் மந்திரிச்ச தண்ணி கொடுக்கறது, அப்புறம் வீட்டில் கொண்டு இதை மாட்டி வைன்னு சொல்கிறது, பிளேட்டு விற்கிறது, எப்படி பல காரியங்கள் இப்போ வர்றதெல்லாம் கிம்மிக்ஸ். சின்ன சின்ன காரியங்களை சொல்லி இதை கொண்டு வீட்டில் வைங்க நல்லா இருக்குங்கிறது, உங்கள் வீட்டில் கீழே அஸ்திவாரத்துக்கு கீழே எலுமிச்சம்பழம் வச்சுருக்காங்கிறது. அஸ்திவாரத்துக்கு கீழே வச்சு எலுமிச்சம்பழம் இன்ன வரைக்குமா உயிரோடு இருக்க போகுது? வீட்டில் குறி சொல்கிறது. இந்த கிறிஸ்தவர்களை அப்படியே பால் மறக்காத குழந்தைகளைப் போல, அதை விட கீழே சவல பிள்ளைகளைப் போல மாற்றுகிற ஒரு முயற்சி நடப்பது உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்க. நடக்குது. இது மனிதர்கள் திட்டமிட்டு செய்யல, சாத்தான் திட்டமிட்டு செய்கிறான். கர்த்தர் அதை உடைக்க விரும்புகிறார், உங்களை எழுப்ப விரும்புகிறார். இதே இடத்துல கர்த்தர் இனி பெரிய காரியங்களை இறக்கி வைக்கவும் கொண்டு வரவும் விரும்புகிறார். அப்படி பலவானுடைய தலைமுறை தான் இனிமே இங்க வரும். கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். கர்த்தருக்கு நிறைய வேலை இருக்குது. எப்போ பார்த்தாலும் உங்களை குணமாக்கி கொண்டும் சுகமாக்கி கொண்டும் பேர் சொல்லி கூப்பிட்டு கொண்டும் வாக்கு தத்தங்களை கொடுத்து கொண்டும் செழிக்க வைத்து கொண்டும் லாட்ரி டிக்கெட் வாங்கினா பரிசு விழா வைத்து, இதுவான கர்த்தருக்கு வேலை, ஆண்டவருக்கு தான் வேலை. சொல்கிறானே, நீங்கள் கொண்டாந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணால் உங்களுக்கு எல்லாம் நடந்து விடும். அது எதுவும் எப்படி இருந்தால் நடக்கணும்னு தெரியணும்ல. நான் ஒரு முறை இப்படி தான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கன்வென்ஷன், அப்போது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் போயிருந்தேன். அப்போது ஒரு ஆள் என்கிட்ட சொன்னார், பிரதர் நான் ரொம்ப நாளாக தொழில் இல்லாமல் இருந்தேன், இப்போ தான் புதுசாக ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கேன், ரொம்ப போட்டி, கடைசியில் நான் அந்த கடை ஆரம்பித்து விட்டேன், நீங்கள் வந்திருக்கீங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு போங்க அப்படி. ஏன்னா ஜெபம் பண்ணால் வியாபாரம் செழிக்கும். சரி, ஏதோ அவர் நம்புகிறாரு, சரி போவோம் அப்படின்னு சொல்லி காலையில் போய் பார்க்குறேன், சாராய கிடையாது. என்னங்க அப்படின்னு கேட்குறேன், ப்ளஸ் பண்ணுங்கிறான். அப்போ அவனுக்கு என்ன தெரியலன்னா, கர்த்தர் எதை ஆசீர்வதிப்பார் எதை ஆசீர்வதிக்க மாட்டாருங்கிறது அடிப்படை நாலேஜ் கூட இல்லை. ஊழியக்காரன் 2 பாட்டிலை வச்சு கையில் வச்சு ஜெபம் பண்ணிட்டாருன்னா விற்பனை அமோகமாக இருக்கும் நம்புறானே. அப்போ இந்த அளவு கிறிஸ்தவர்களை உருவாக்கினதுல எங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. எப்படி இருக்கும்? பிரதர் இருக்க ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். இல்லை எல்லாம் எங்கள் சபை பாஸ்டர்லாம் ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாரு, பிரதர் நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க, கை வச்சுட்டீங்கன்னா போதுங்கிறான். நாங்கள் ஒரு காலத்தில் அதில் கை வச்சு வாய் வச்சு கடைசியில் அதெல்லாம் வேண்டாம் என்று விட்டு ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோம். இவன் மறுபடியும் என்னை கை வைக்க சொல்கிறான். அதில் அப்பா அதில் கை வச்சேன்னா அது நான் பிடிக்கிறனோ இல்லையா, அது என்னை பிடிச்சிரும், விடு ஆளை சொல்லிட்டு ஓடியாந்தேன் நான். அப்போ அவர்களுக்கு தெரியல. பல இடத்துல பைபிளுக்குள்ள லாட்ரி டிக்கெட் வச்சுட்டு ஜெபம் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாலும் நான் பார்த்துருக்கிறேன். என்கிட்ட சொல்லியிருக்கிறான், ஜெபம் பண்ணிருங்க, வீட்டில் ரொம்ப கஷ்டம், இந்த லாட்ரி டிக்கெட் ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அது முதல் பரிசு விழுந்துடும். நாங்கள் ஆசீர்வதித்து முதல் பரிசு விழுந்தா ஏன் உனக்கு ஜெபம் பண்ண போகிறோம், நாங்களே வாங்கி ஜெபம் பண்ணிக்கிற மாட்டோமா, என்னையா அது? அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மை பால்குடி மறக்காத பிள்ளைகளை போல வச்சிருக்கணும்.
இது இந்த பாஸ்டர் செய்கிறாங்களா, ஊழியர்கள் செய்கிறாங்களான்னா யாரும் செய்யல. பின்னால ஒரு ஆள் இருந்து செய்கிறான். ஏனென்றால் அவனுக்கு ஒரு பலத்த சந்ததி எழும்பக்கூடாது, பலவான்கள் எழும்பக்கூடாது. தேவன் ரகசியத்தை சொல்ல விரும்புகிற காலத்தில் இருக்கிறவங்க முட்டாள்களை போல இருக்கணும், கிறிஸ்தவன் மாதிரி இருக்கணும். அவனுக்கு வேத வசனத்தின் ஆழம் புரியக்கூடாது, கர்த்தருடைய சத்தியம் புரியக்கூடாது, தேவனுடைய காரியத்தினுடைய வெளிப்பாடுகள் புரியக்கூடாது, அவன் வளரக்கூடாது. அப்ப கர்த்தர் யார்கிட்ட பேசுவாரு? இவன் அடிப்படை கிறிஸ்தவனா, ஒரு கிரவுண்ட் லெவல் கிறிஸ்தவனால இருக்கிறான், இவன் எப்படி நான் மேலான காரியத்தை பேச முடியும்? அவர் சொல்லுகிறார், தானியேலே நீ போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்பட்டும் முத்திரையிடப்பட்டும் இருக்கும். இதை சாத்தான் படிச்சிருப்பான்ல. அப்ப இந்த கடைசி காலத்துல இதெல்லாம் வெளிப்பட போகிறது. தானியேல் கடைசி காலத்துல இதை பெறப்போகிறது இல்லை. கடைசி காலத்துல ஒரு தலைமுறை வரும், அந்த தலைமுறை தான் இந்த புதைபொருளை எல்லாம் வெளியே கொண்டு வரும். அது அவனுக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? அந்த தலைமுறையை குறிவை முதல்ல அவனை ஒரு மாதிரி மழுங்கிடுச்சிரு. அவனுக்கு வசனம் சொன்னா புரியக்கூடாது, கொஞ்சம் ஆழமா பேசினா கொட்டாவி வரணும், அப்படியே எந்திரிச்சு போகணும், தண்ணி குடிச்சிட்டு வருவோமா, வெண்ணி குடிச்சிட்டு வருவோமான்னு பார்க்கணும், இப்படி ஆக்கி வை. அப்ப இந்த ஜனங்கள் எழும்ப வேண்டும் என்று உண்மையான தேவ மனிதர்கள் கவலைப்படுவாங்க. மற்றவர்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை, காணிக்கை பற்றி தான் கவலை. நீ என்ன வீட்டில் தூங்குறத இங்கே சபையில் வந்து தூங்குறேன்னு சொல்றாரு ஒரு பாஸ்டர். ஏமா வீட்டில் தூங்குற, சபையில் வந்து தூங்கு, சபைக்குள்ள இரு. அந்த பிரசன்னம் இறங்கும் போது அப்படியே இறங்கிருமா, இறங்கும். இவர் தூங்குவாரா, அந்த பிரசன்னம் இறங்கிட்டு போகணுமா? அப்படி என்ன வந்து தூங்கு. அவர்களுக்கு வேலை உங்களுடைய காணிக்கை தான் குறி. கர்த்தர் ஒரு பலத்த தலைமுறை எழுப்ப விரும்புகிறார். அதுக்கு தான் கர்த்தர் யார் அதை செய்வார்கள் என்று தேடிக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் நோக்கி பார்க்கிற எந்த ஊழியக்காரன் மூலம், எந்த குழுவின் மூலம், எந்த கூட்டத்தின் மூலம் நான் என் வார்த்தைகளை, என் வசனங்களை, முத்திரை உடைக்க போகிற மர்மங்களை, காரியங்களை வெளிப்படுத்தணும், அது வரணும் பூமிக்கு. அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு பலத்த தலைமுறை எழுப்ப விரும்புகிறேன். எங்கே நடக்கணும்? கர்த்தர் தேடுகிறார். ஒருவேளை கர்த்தர் இன்னைக்கு திருப்பத்தூர் மேலே அவருடைய கண் வந்திருக்கிறது. ஒருவேளை இவங்க செய்வாங்க, இங்கே வர்றவங்க செய்வாங்க, இங்கே ஒரு பலத்த ஜாதி எழும்பும். தேசம் முழுவதையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார். கர்த்தரை தேடுகிறவன் இல்லை, கர்த்தர் பேசுகிறதை கேட்கிறவன் இல்லை, கேட்கிறதை விளங்கிக் கொள்ளுகிறவன் இல்லை, விளங்கி கொண்டதை செயல்படுத்துகிறவனும் இல்லை. அப்ப கர்த்தர் ஆவலாய் தேடுகிறார். சாத்தான் ஒரு பக்கம் ஜனங்களை மழுங்கடித்துக் கொண்டிருக்கிறான், மொட்டையடித்துக் கொண்டிருக்கிறான், இவ்வளவுதான் என்று சொல்லி அவர்களை அப்படியே உட்கார வச்சிருக்கிறான். கர்த்தருக்கு நடுவில் ஒரு சின்ன கேப் கிடைச்சா போதும், ஒரு சின்ன கூட்டம் கிடைச்சா போதும், நான் அவர்களை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன், ஒரு பெரிய தலைமுறையை நான் எழுப்ப விரும்புகிறேன். அது ஆரோக்கியம் நிறைந்த தலைமுறை, கர்த்தருடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்ட தலைமுறை, கர்த்தருடைய வல்லமையை பெறுகிற தலைமுறை, கர்த்தருடைய வல்லமையை கொண்டு தேசத்தை சுதந்திரிக்கிற தலைமுறை. அதுதான் சொல்றாங்க. நீங்க சரியா குறி வச்சு அடிச்சீங்கன்னா ஒரே ஒரு கூழாங்கல் போதும் தானே, நாளெல்லாம் நீங்க எடுக்க வேண்டியதில்லை. சரியா குறி வச்சு அடிச்சா கூழாங்கல்லே போதும் ஜெயிப்பதற்கு. ஆனால் அந்த குறி வைக்க தெரியாதனால தான் நம்ம எத்தனையோ பேர் கூடி லட்சக்கணக்கான பேர் ஜெபம் பண்ணியும் சரியான ஜெபம் அங்கே போகலை. அதனால தான் நம்ம இவ்வளோ காலதாமதங்கள் ஆகி கொண்டிருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு ஒரு பலத்த தலைமுறை, ஆரோக்கியமான தலைமுறை, புரிந்து கொள்ளுகிற தலைமுறை, செயல்படுகிற தலைமுறை, ஜெயிக்கிற தலைமுறை, கர்த்தருக்கிற காரியங்களை செய்கிற தலைமுறை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தானியேலே நீ போகலாம், இது உனக்குரியதல்ல. அடுத்த வசனம் சொல்லுது, அநேகர் சுத்தமும் வெண்மையாக்கப்பட்டும் புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். எப்போ நான் இதை வெளிப்படுத்துவேன்னு சொன்னா, தானியேல் 12வது அதிகாரத்தில் 10வது வசனம் சொல்லுது, அநேகர் ஒரு காலம் வரும், முடிவு காலத்தில். நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு புரியறதுக்காக சாதாரண தமிழில் சொல்றேன். அங்கே அநேகர் சுத்தமாக்கப்பட்டும் வெண்மையாக்கப்பட்டும் புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள் அல்லது எழும்புவார்கள் போடலாம். துன்மார்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள், துன்மார்கரில் ஒருவரும் உணரான், ஞானவான்களோ அதை உணர்ந்து கொள்வார்கள். இதே வசனம் தான் இங்கே இருக்கு பாருங்களேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்போ இந்த முத்திரை உடைக்கிற காலத்தில் என்ன நடக்கும்? அநேகர் சுத்தமாக்கப்பட்டு
அநேகர் வெண்மையாக்கப்பட்டு அநேகர் புடமிடப்பட்டு ஒரு கூட்டம் அவர்கள் எழும்புவார்கள். இதைத்தான் நம்ம எழுப்புதல் என்று சொல்லுகிறோம். அப்போ கடைசி காலத்தில் எழுப்புதல் வருகிறதை நீங்களும் நானும் அல்ல, தானியேல் சொல்லி இருக்கிறார். அப்போ இதுக்கு வேற என்ன அர்த்தம் சொல்வது? தான் எழுப்புதல். நான் எப்போ இந்த ரகசியங்களை வெளிப்படுத்துவேன்? அநேகர் சுத்தமாக்கப்படுகிற ஒரு காலம் வருகிறது, அநேகர் வெண்மையாக்கப்படுகிற ஒரு காலம் வருகிறது, அநேகர் புடமிடப்பட்டவர்களாய் எழும்புகிற ஒரு காலம் வருகிறது. அதான் கடைசி கால எழுப்புதல், முடிவு கால எழுப்புதல். அந்த நாட்களில் நான் உங்கள் நடுவிலே தேவ ரகசியங்களை வெளிப்படுத்துவேன், புதைக்கப்பட்ட மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன். அதே நேரத்தில் துன்மார்க்கர்கள் நடுவில் அவர்கள் இன்னும் துன்மார்க்கமாக நடப்பாங்க. உபத்திரவங்கள் பெருகும், வேதனைகள் பெருகும். ஆனால் அதே நேரத்தில் பரிசுத்த பக்தர்கள், வெண்மையாக்கப்படுகிறவர்கள், சுத்தமாக்கப்படுகிறவர்கள், புடமிடப்படுகிறவர்கள் ஒரு பெருங்கூட்டம் எழும்புவார்களாம். அதை செய்யத்தான் கர்த்தர் இங்கே உங்களை தேடி வந்திருக்கிறார் என்று நான் கர்த்தருக்குள் பலமாய் விசுவாசிக்கிறேன். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1090 நாட்கள் செல்லும். 1090 நாள் வருமா? எங்க இந்த எழுப்புதல் வந்த பிறகு 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். இதெல்லாம் நமக்கு புரியலையே. அப்போ இது என்னது அப்படின்னு பார்த்தா 3.5 வருஷம் வருது. இந்த 3.5 வருட காலங்கள் உபத்திரம் வரும். அதில் காத்திருந்து என் ராஜ்யத்தை சேருகிறவன் பாக்கியவான். இதில் நிறைய விஷயங்களுக்கு புரியலையே. புரியாது. அந்த முடிவு கால புதை பொருள் வெளிப்படுத்தப்படும் போதுதான் கர்த்தர் அதை புரிய வைப்பார். உரைத்தவனுக்கும் தெரியாது, எழுதினவனுக்கும் தெரியாது, வாசித்தவனுக்கும் தெரியாது. விளங்க பண்ணுகிற கர்த்தர் எவனுடைய கண்களை திறக்கிறாரோ அவன்தான் அதை விளங்கி கொள்ள போகிறான். அவன் கடைசி காலத்தில் எழும்புகிற கர்த்தருடைய ஜனமாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்தவானாய் இருந்தாலுமே வேறொரு காலத்தில் எழும்பினவனுக்கு உரியதல்ல இது. இவன் பரிசுத்தவானாக இருக்கணும், வெண்மையாக்கப்பட்டிருக்கணும், புடமிடப்பட்டிருக்கணும், தேவனுடைய ஞானத்திலே நிரப்பப்பட்டிருக்கணும், முடிவு காலத்திலையும் வரணும். அதனால தான் கர்த்தர் இதை முடிவு காலத்து ஜனங்களாகி உங்களிடத்திலே பேச விரும்புகிறார். நம்ம தானே முடிவு கால ஜனம். நம்ம கிட்ட தான் கர்த்தர் இந்த பெரிய காரியத்தை பேச விரும்புகிறார். இந்த 3 நாட்கள் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இங்கிருந்து போகும் பொழுது ஒரு துவக்க நிலை கிறிஸ்தவர்களாக அல்ல, சாதிக்கிற கிறிஸ்தவர்களாக போகணும். ஏதோ 1-2 பேர் தப்பாக போனால் கூட பரவாயில்ல, மற்றவர்கள் எல்லாம் நம்ம சாதிக்கிற கிறிஸ்தவனாக போகணும். கர்த்தரிடத்திலிருந்து பெறுவதற்காக அல்ல, கர்த்தருக்கு கொடுப்பதற்காக, செய்வதற்காக வந்திருக்கிறோம். கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிறவர்களை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அப்போ தான் அவங்ககிட்ட தான் சொல்லுவார். நீங்கள் சொல்லுங்க, கேட்டாலும் கேட்போம். முதல்ல நீங்கள் சொல்லுங்க, அது சரியாக வருமானு பார்ப்போம்னு சொன்னால் கர்த்தர் பேச மாட்டார். நீர் சொல்லும், நான் கீழ்ப்படிய சித்தமாக இருக்கு. எதுவானாலும் சரி, சாகணுமா சாகுறேன், கஷ்டப்படணுமா கஷ்டப்படுறேன். இந்த மனநிலையில் இருக்கிறவங்ககிட்ட தான் கர்த்தர் பேசுவார். முதல்ல சொல்லுங்க ஆண்டவரே, யோசிச்சு பார்க்குறேன், வீட்டில் கேட்குறேன், புருஷன்கிட்ட கேட்கணும், பிள்ளைகள்கிட்ட கேட்கணும், நானும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இதுக்கெல்லாம் என்னுடைய சரீரம், அவருடைய பலம் ஒத்துழைக்குமா, இதெல்லாம் பார்க்கணும். எங்களுடைய மருத்துவ டாக்டர்கிட்ட கேட்கணும். ஃபாஸ்டிங் போகிறதுக்கு முன்னால் டாக்டர்கிட்ட போய் கேட்டு, டாக்டர் 3 நாள் ஃபாஸ்டிங் போகிறேன், போகலாமா? டாக்டர் சொன்னால் தான் அவர் வருவார். இப்படிலாம் கேட்டு வருகிற ஒரு இடத்துல கர்த்தர் பேசுகிறது இல்லை. கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிறேன். எதுனாலும் சொல்லும். கர்த்தர் உங்களுக்கு எது முடியுமா தானே சொல்லுவாங்க. அப்போ இது முத்திரைகளை உடைக்கிற காலம். அதுதான் இன்னைக்கு நமக்கு ஒரு தலைப்பாக கொடுக்குற காலம். இனி செல்லாது, காலம் சமீபமாயிற்று. எதுக்கு சமீபமாயிற்று காலம்? இது முத்திரைகள், இந்த சமீபமாக இருக்கிற இந்த காலம்தான் முத்திரைகள் உடைக்கப்படுகிற காலம். நிறைய ரகசியங்கள் இது மாதிரி அங்கங்கே இருக்குது. ஒரு சின்ன உதாரணத்துக்கு இன்னொரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம், அதில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம், அதில் 4வது வசனத்தில், அதில் 1லிருந்து 4 வசனங்கள். பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். மேகம் அவனை சூழ்ந்திருந்தது, அவனுடைய சிரசின் மேல் வானவில் இருந்தது, அவனுடைய முகம் சூரியனை போலவும் அவனுடைய கால்கள் அக்னி ஸ்தம்பங்களைப் போலவும் இருந்தது. திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் அவன் கையில் இருந்தது. தன் வலது பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் இடது பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கெர்ஜிக்கிறதை போல மகா சப்தமாய் ஆர்ப்பரித்தான். அவன் ஆர்ப்பரித்த போது
7 இடிகளும் சப்தமிட்டு முழங்கின. டம 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 டமன் இடி விழுகிற சத்தம் கேட்குது. அடுத்த வார்த்தை பாருங்க, 7 இடிகளும் தங்கள் சத்தத்தை முழங்கின போது நான் எழுத வேண்டும் என்று இருந்தேன். அது வெறும் சத்தம் இல்லை, அந்த சத்தத்தில் ஒரு செய்தி இருக்கிறது. அது செய்தி இல்லைன்னா ஒரு இடி முழக்கத்தை நீங்கள் என்னன்னு எழுதுவீங்க? டம டம மடமட டம டம மடமட எழுதுவீங்களா? அல்ல தடார் 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 என்ன எழுதுவீங்க? அவர் எழுத வேண்டும் என்று விரும்பினால் அந்த இடி முழக்கத்தின் சத்தத்தில் ஒரு செய்தி இருந்தது. செய்தி, இயேசு ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு கரை ஏறின போது ஒரு சத்தம், இடி முழக்கத்தின் சத்தம் உண்டாகி, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்றது. சுற்றி இருக்குங்க சொன்னாங்க, இப்போ மேகமெல்லாம் இல்லை, இடி விழுந்துச்சுல்ல அப்படின்னு சொன்னானா. வெளியே கேட்குறவனுக்கு அது இடி சத்தம், கர்த்தருடைய ஜனத்துக்கு தான் அதில் செய்தி இருக்கிறது, அவனுக்கு தான் அது புரியுது. இவருக்கு அந்த சத்தத்தை கேட்ட உடனே உள்ளே பேசுகிற இடி முழக்கத்தை கேட்டார் அவர். அதில் வார்த்தை இருந்தது, செய்தி இருந்தது, ரகசியம் இருந்தது. நான் எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவைகளை நீ எழுதாமல் முத்திரை போடு என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு. அப்ப இன்னொரு ரகசியம், யோவான் காலத்தில் இடிமுழக்கம் மாதிரி ஒரு ரகசிய வார்த்தைகள், ஏதோ ஒரு பெரிய மர்மம் அங்கே இறங்கி வந்திருக்கிறது. அப்ப சொல்றாங்க, இதை இப்ப எழுதாத, ஏன்னா இனி உன் காலத்துக்கு பிறகு திருச்சபையின் காலம் வருகிறது, அது அவர்களுக்கும் உரியதல்ல. இது சொன்ன இந்த ரகசியம் முடிவு காலம், கடைசி காலத்தில் ஒரு தலைமுறை எழும்பும், அவர்களுக்குரியது. அதனால இதை முத்திரை போட்டு வை. இதை நீ இப்போ முத்திரை போட்டு வைக்கலன்னா இதை வச்சு சர்ச்சில் பேசிகிட்டு இருப்பாங்க, சபை ஆராதனையில் பேசிகிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அது என்னன்னு புரியாமலே பேசி கொண்டிருப்பார்கள். இது உங்களுக்குரியதல்ல, சபை காலத்துக்குரியதும் அல்ல, கடைசி காலத்துக்குரியது, கடைசி கால தலைமுறைக்குரியது. அப்ப தானியேல் மூலம் பேசின ஒரு ரகசியம் பேலன்ஸ் இருக்குது. 7 இடிமுழக்கங்கள் சொன்ன ஏதோ ஒரு தேவ ரகசியம் பேலன்ஸ் இருக்குது. இதெல்லாம் புதை பொருள்கள் போன்ற விலை உயர்ந்த, விலையேற பெற்ற ஏதோ ரகசியங்கள் இருக்கிறது. அதெல்லாம் என்ன என்பதை பற்றி சில காரியங்கள் தான் நான் இன்னைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் உங்களுக்கு சொல்ல போறேன். அப்போ இவைகளில் ஒரு ரகசியம் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான உலகத்துக்குரிய ஏதோ ஒரு காரியமாக இருக்குது. அதை பெறுகிறவர்கள் வருகிற வரைக்கும் அது புதை பொருளாக, முத்திரை பொருளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க எப்போ வருவாங்க? அவர்கள் கடைசி காலத்தில் வருவார்கள். முடிவு காலம் மட்டும் முத்திரை போடுனா, முடிவு காலத்தில் இது உடைக்கப்படும். உடைக்கப்படும்னா அந்த உடைக்கிறவன் வருவான், இந்த முத்திரைகள் வரும். அப்போ சில காரியங்களை பார்த்தீங்கன்னா சாத்தான் இதெல்லாம் ரொம்ப அப்படியே ப்ரீ பிளான்டாக ஒரு சில காரியங்களை செய்வான். ஒரு சில காரியங்களை அவன் தன் மனதில் வைத்து, இந்த வசனம் இப்படி வந்துருச்சுன்னு சொன்னால் இதை பெறப்போகிறவன் யார், அவனுக்கு வேற ஒரு சத்தியத்தை, வேற ஒரு உபதேசத்தை கொடுத்து அவன் அப்படி மழுங்கடிச்சு உட்கார வச்சா உண்மையான காரியத்தை பேசினால் கூட அதை அவர்கள் விளங்கி கொள்ள மாட்டாங்க. இந்த மாதிரி சாத்தானுடைய ஒரு தந்திரத்தில் ஒன்று தான் தீர்க்க தரிசனத்தின் காலம் முடிந்து விட்டது என்கிற ஒரு சத்தியம். தீர்க்க தரிசிகளின் காலம் முடிஞ்சிருச்சு. சபைகளில் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, தீர்க்க தரிசியின் காலம் முடிந்து விட்டது. முடியவில்லை, முடித்து விட்டீர்கள், அவ்வளோதான் உண்மை. சபை பாசிரியர்கள் யாராவது தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, எங்கேயா போய் மீம்ஸ் போட்டுறாதீங்க படத்தை போட்டு. உண்மை என்ன தெரியுமா? கர்த்தர் சபையை நிறைவான வளர்ச்சி அடையும்படிக்கும் கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கொப்பான நிறைவான வளர்ச்சி அடைய வைப்பதற்கு, எபேசியர் புத்தகத்தில் போட்டிருக்கு, வைப்பதற்கு சபையில் அவர் 5 ஊழியங்களை ஏற்படுத்தினார். அப்படிதானே வசனத்தில் எபேசியர் 4வது அதிகாரத்தில் பாருங்களேன். அவர் உங்களில் சிலரை, அவர் சபையானது சீர்பொருந்தவும் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையவும் சபையிலே கர்த்தர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை போதகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும் 5 ஊழியத்தை தேர்வு செய்தார். சபையில் 5 ஊழியம் இருக்கணும்ல? நீங்கள் போகிற சர்ச்சில் 5 இருக்கான்னு பாருங்க. இந்த 5 ஊழியங்களை ஒழித்து விட்டு சபை என்பது மேய்ப்பர்களுக்கானது மாத்திரமே என்ற ஒரு கான்செப்ட் எப்போவோ உள்ள நுழைஞ்சிருச்சு. மற்றவர்கள் உள்ளே அங்கே ஊழியம் செய்ய முடியாது. சுவிசேஷகர்கள் சபையிலிருந்து சுவிசேஷம் சொல்ல முடியாது.
அப்போ என்ன செய்கிறாங்க, சுவிசேஷகர்கள் வெளியே வந்து ஒவ்வொரு பேரில் ஒவ்வொரு நிறுவனங்கள் ஆரம்பித்து சுவிசேஷம் சொல்கிறாங்க. தீர்க்கதரிசிகள் உள்ளே இருந்து தீர்க்க தரிசனம் சொல்ல முடியாது. ஏனென்றால் இப்போ சபை என்பது எங்களுக்கு வெறும் மேய்ப்பர்கள் மாத்திரம்தான் இருப்பாங்க, போதகர்கள் இருப்பாங்க, அப்புறம் நாங்கள் சொல்கிறது கேட்பதற்கு மூப்பர்கள் இருப்பாங்க, அப்புறம் கமிட்டி இருப்பாங்க, ட்ரஸ்டீஸ் இருப்பாங்க, ட்ரெஷரர் இருப்பார், பொருளாளர் இருப்பார். மற்றவன் எங்கேயா, எங்கே போனீங்க, எங்கே தொலைச்சிங்க அவங்கள? அவர்கள் அங்கே இல்லை. அப்படி அவர் இல்லாவிட்டால் எப்படி நிறைவான வளர்ச்சி உண்டாகும் அங்கே போகிற ஒரு விசுவாசிக்கு? இந்த 5 பேருடைய சர்வீஸ் வந்தால் தானே நிறைவான வளர்ச்சி வரும்னு வேதம் சொல்லுது. அப்படித்தானே வசனம் சொல்லுது. 5 ஊழியம். இப்போ நான் இன்னைக்கு உங்கள் நடுவில் ஒரு முழு மனுஷனாக வந்து நிற்கிறேன்னா எனக்கு பல பேர் சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் ஒரு முழு மனுஷனாக நிற்கிறேன். எனக்கு முடி வெட்டி விடுவதற்கு ஒரு ஆள் இருக்கிறாரு, எல்லாருக்கும் இருப்பாங்க, ஆண்களில் நிறைய பேருக்கு, பெண்கள்லையும் இப்போ நிறைய பேருக்கு இருக்கிறாங்க. முடி வெட்டி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாரு. இந்த தாடி ஓரங்களை எல்லாம் கரெக்ட் பண்ணி விட்டு என்னை ஒரு ஆள் மாதிரி என்னை பார்த்தா நீங்கள் நான் சொல்கிற வார்த்தையை கேட்குற அளவுக்கு என்னை ஆளாக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்க. துணி எடுத்து கொடுத்தால் தச்சு தரக்கு ஒரு ஆள் இருக்கிறான், கரெக்டாக எனக்கு அளவு எடுத்து பார்த்து. நான் கல்லூரியில் படித்ததுலேருந்தே மதுரையில் ஒரு டெய்லர்கிட்ட தான் தைக்கிறேன் இப்போ வரைக்கும். சில நண்பர்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு துணி எடுத்து ஒரு பர்த்டேக்கு அந்த டெய்லர்கிட்ட கொடுத்து இது பாஸ்டருக்குன்னு சொல்லிவிட்டு அவரே தைச்சு கொரியரில் எனக்கு அனுப்பிடுவார். இப்போ வரைக்கும் வேறு எங்கேயுமே நான் மாற்றி தைக்கிறது இல்லை. அப்போ என்னை இப்போ நான் அப்படி என்னை பார்க்குறீங்கன்னா அதுக்கு பின்னால் அவர் சர்வீஸில் இருக்கிறாரு. நான் சாப்பிட்றதுக்கு பாருங்கள் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு. விதைக்கிறேன் ஒருத்தன், அறுக்கிறேன் ஒருத்தன், களஞ்சியத்தில் கொண்டு சேர்க்குற ஒருத்தன், அரிசியை பட்டை திட்டுறேன் ஒருத்தன், உழவு பண்ணி சமைக்கிறவர் ஒருத்தர், கொண்டாந்து என் பிளேட்டில் போடுறதுக்கு இவ்வளோ பேர் சர்வீஸ் எனக்கு தேவைப்படுது. அதை கூட விட்டுருங்க, நீ ஆளாக்கி விடுவதற்கே எவ்வளோ இருப்பாங்க. செப்பல் போடுறனே அது ஒரு ஆள் செஞ்சுருக்கிறான். செஞ்சு இவ்வளோ பேருடைய சர்வீஸில் தான் ஒரு மனுஷனாக வந்து இங்கே நிற்கிறேன், நீங்களும் நிற்கிறீர்கள். இதில் மற்றவங்களையெல்லாம் ஒழிச்சிட்டு நாங்கள் சட்டை தைக்கிற மாத்திரம்தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் நான் காட்டு மிராட்டி மாதிரி முடிவெடுத்து தான் வந்து நிற்கணும். கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் அவன் வந்து படம் எடுத்து இன்றைக்கு 21வது நாள் 41வது நாள் படம் எடுத்து போடுவான். காட்டு மிராண்டி மாதிரி. கடை இல்லை, முடிவெட்ட முடியாது, சலூன்களையெல்லாம் வந்து மூடிட்டாங்க. பல பெண்கள் தன்னுடைய கணவன்மார்களுக்கு இஷ்டப்படி முடி வெட்டி விட்டாங்க. உன் குடுமி ஏன் கையிலடா அப்படின்னு பார்த்துருப்பீங்களா யூடியூப்பில். என்னுடைய பார்பர் எனக்கு முடி வெட்டுறதுக்கு ராத்திரி 1 மணிக்கு வர முடியுமான்னு கேட்பார். நானும் சதீஷ் ஒரு ராத்திரி வந்து ஹெட்லைட்டு போடாமல் போவோம் காரில். அவர் கடையில் லேசாக திறந்து வச்சுருப்பார். அது உள்ளே போய் தெரியாமல் உள்ளே வாங்க இழுத்து உடனே முடி வெட்டி அப்படியே அனுப்பிடுவார். கொரோனா காலத்தில் பயங்கரம். அப்போ அந்த 5 சேர்ந்தா தானே நான் ஒரு முழு மனுஷனாக வந்து நிற்க முடியுது. இது மாதிரி எவ்வளோ பேர் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இப்போ திருப்பத்தூரில் வந்து உட்காடுறீங்க, நீங்களாவா வந்து பஸ் ஓட்டிகிட்டு வந்தீங்க? உங்களுக்கு ஒரு டிரைவர் தேவைப்பட்டதில்ல, ஒரு கண்டக்டர் தேவைப்பட்டதில்ல, காசு நீங்கள் கொடுத்தாலும் சர்வீஸ் பண்ண ஒரு ஆள் வேணும்ல. இவ்வளவு இருந்தால் தானே ஒரு காரியம் நடக்கிறது. ஆனால் சபையில் மாத்திரம் எல்லாம் நான் ஒருவரே செய்வேன்னு சொன்னால் நீங்கள் எந்த லட்சணத்தில் வளருவீர்கள் என்று யோசித்து பாருங்கள். சட்டை நல்லா இருந்தால் முடி நல்லா இருக்காது, முடி நல்லா இருந்தால் சட்டை நல்லா இருக்காது, துணியை போத்திட்டு வரணும், சட்டையும் துணி நல்லா இருந்தால் செருப்பு நல்லா இருக்காது, இது 3 சரியாக இருந்தால் சாப்பிட்ற சாப்பாடு நல்லா இருக்காது. எல்லாம் அவரவருடைய வேலை செய்தால் தான் நீங்கள் பரிபூர்ணமடைய முடியும். அப்போ மற்றவர்கள் எங்கே? சர்ச்சில் எங்கே? இன்னைக்கு ஊழியர்கள் எங்கே? எங்கே தீர்க்கதரிசி? எங்கே சுவிசேஷகன்? எங்கே சுவிசேஷன்? சும்மா கலட்டி விட்ட மாதிரி பாவம் அங்கே எங்கே போகிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு ஊழியம் செய்ய முடியல. எப்படி வளர்ச்சி அடையும்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அடையும். அப்போ இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். சில காரியங்களை வச்சு ஒரு கிறிஸ்தவர்கள் இருக்கிற மாதிரி இருக்கணும், இல்லாத மாதிரி இருக்கணும். அவர்கள் அல்லையிலோன்னு சொல்லணும், ஆனால் வேறு எதுவுமே செய்யக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது வசனம் பேசினா புரியக்கூடாது, கர்த்தருக்கு செயல்பட சொன்னால் செயல்பட தெரியக்கூடாது. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று, உங்கள் கடமை என்னன்னு கேட்டால் காணிக்கை கொடுப்பது மாத்திரமே. கொடுத்துட்டிங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும், போ அல்லது அனுப்பு. இது என்ன புது கான்செப்டாக இருக்குது? ஒன்று போங்க, அல்லது அதுக்கு பதிலாக காசை கொடுத்து அனுப்பிடுங்க, நாங்கள் வேணால் பார்த்த ஆள். இது கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற தீர்க்க தரிசன சந்ததிக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. ஏன் அப்படின்னு கேட்டால், தீர்க்க தரிசிகள் ஒரு காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். ராஜ்யங்களை குறித்து, ராஜாக்களை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஆனால் சபை திருச்சபை காலம் வரும் பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வதை நிறுத்தி விட்டார்கள். அவங்க சொன்ன தீர்க்க தரிசனம் சபைக்கு பக்தி விரித்து உண்டாக்குற தீர்க்க தரிசனங்கள். அப்ப கர்த்தர் சொல்றார், ஒரு காலத்துல நீ தீர்க்க தரிசனம் உரைத்தாய்,
ஒரு காலத்துல எலியா, ஏசையா, எரேமியா இருந்த மாதிரி திருச்சபை வரலாற்று காலத்துல யாராவது இருந்தாங்களா பாருங்க. அவர்களுடைய வாய் மூடப்பட்டிருந்தது. கர்த்தர் சொல்றார், ஒரு காலத்துல நீ தீர்க்க தரிசனம் உரைத்தாய், இடையில கொஞ்ச காலத்திலே நான் உனக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுக்கல. நீ சொன்ன தீர்க்க தரிசனம் முழுசும் சபையை பத்தினது, சபையினுடைய பக்தி விருத்தி சம்பந்தமானது. ராஜ்யத்தை குறித்து, ராஜாக்களை குறித்து, ஜாதிகளை குறித்து, ஜனங்களை குறித்து சொல்லல. மறுபடியும் நீ அதுவைகளை சொல்லணும். அப்ப கர்த்தர் மறுபடியும் ஒரு தீர்க்க தரிசன தலைமுறையை அவர்கள் மூலம் கர்த்தர் ராஜ்யங்களுக்கு சொல்வதற்கான வார்த்தைகளை வைத்திருக்கிறார். ஏன் அவங்களுடைய அவசியம் என்னங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன் அவசியம் என்ன? ஏன் அவர்கள் எழும்பணும்? ஏன் அவர்கள் இந்த வார்த்தையை பற்றி பேசணும் என்றால், நீங்க வேத புஸ்தகத்தை எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வேதத்துல ராஜ்யங்களை குறித்தும், ராஜாக்களை குறித்தும், ஜனங்களை குறித்தும் தீர்க்க தரிசனம் இருப்பது உண்மைதான். ஆனால் எல்லா ராஜ்யத்தை குறித்த தீர்க்க தரிசனம் இல்லை. அதுல இந்தியா பத்தி ஏதாவது தீர்க்க தரிசனம் இருக்கா ஐயா? அமெரிக்காவை பத்தி, ஆஸ்திரேலியா பத்தி தீர்க்க தரிசனம் முழுவதும் அந்த நாட்கள்ல இஸ்ரவேலை பற்றியும் அதை சுற்றியுள்ள எகிப்து போன்ற அதோடு தொடர்புள்ள தேசங்களை பற்றின செய்திகளும் அந்த ஜனங்களை பற்றின செய்தி தான் அங்கே இருக்குது. வேற வேதத்தில் வேற தேசத்தை பற்றின செய்தி இல்லை. ஆனால் கர்த்தர் மற்ற தேசங்களுக்கும் செய்தி சொல்ல விரும்புகிறார், தம்முடைய வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறார். அப்ப இந்த பைபிளில் இருக்கிறதை தாண்டி இனி ஒவ்வொரு தேசத்துக்கும், இந்தியாவுக்கு என்ன தீர்க்க தரிசனம் இருக்குது சொல்லுங்க? வேதத்தில் அவர்கள் சொன்னது முழுவதும் இஸ்ரவேலை குறித்தும் பக்கத்து தேசங்களை பற்றி தான். ஆனால் கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் இந்தியாவை பற்றி பேச விரும்புகிறார். அது பேசுவதற்கு ஒரு தீர்க்க தரிசன தலைமுறையின் வாய் திறக்கப்படணும். அவர்கள் கடைசி காலத்தை எழும்பணும். ஒவ்வொரு தேசத்துக்கும் கர்த்தர் சொல்ல வேண்டிய வார்த்தை இருக்கிறது. அது இந்த வேதத்தோடு நின்று விடவில்லை. வேறொரு சிறு புத்தகம் வருகிறது, வேறொரு அபிஷேகம் வருகிறது, வேறொரு வல்லமை வருகிறது. நீங்க இதை நம்பக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னா உங்க மனசை குறுகி போக வைக்கும்படி தீர்க்க தரிசனம் கிடையாது, இனி வருகிற வார்த்தைகள் உண்மை கிடையாது என்று சாத்தான் பலமாய் பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாட்டுக்கும் கர்த்தர் சொல்ல வேண்டிய வார்த்தை இருக்கு. கடைசி நாட்களில் இந்த வார்த்தைகள் வெளிவரணும். ஏன் வரணும் அதை பற்றி நாளைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இதற்காக கர்த்தர் ஒரு தலைமுறையை எழுப்ப விரும்புகிறார். அவர்களுடைய வாய் திறக்கப்படும். அவர்கள் தங்கள் தங்கள் தேசத்தை பற்றி தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, ஜாதிகளை பற்றி தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, ராஜாக்களை பற்றியும் அரசியலை பற்றியும் தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க. இவைகள் எல்லாம் ஒரு காலத்தில் ஒரு இஸ்ரவேல் தேசத்தையும் அதை சுற்றி இருக்கிற தேசங்களை பற்றி தான் இருந்தது. விட்டு போன தேசங்களுக்கு யார் சொல்லுவது? அவர்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். அதை பெறுவதற்கு ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தர் எழுப்ப போகிறார். அவர்கள் பேர் தான் கடைசி கால தீர்க்க தரிசன தலைமுறை. அவங்க எழும்பணும். வேதத்தில் முன்குறிக்கப்பட்டிருக்கு. யாரை எழுப்புவது? இன்னைக்கு தீர்க்க தரிசனம் சொன்னா உடனே பேர் சொல்லி கூப்பிடுவானான்னு கேட்கிறான். தீர்க்க தரிசனம் என்றால் என் பர்ஸ்ல எவ்வளவு இருக்குன்னு சொல்லுவாரான்னு கேட்கிறான். தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னால் அவர்கள் கிரவுண்ட் லெவலில் தாண்ட மாட்டேங்கிறானே. என்னைக்கு ராஜ்யத்தை குறித்தும், ராஜாக்களை பற்றியும், தீர்க்க தரிசனங்களை குறித்தும், ஜனங்களை குறித்தும், கர்த்தருடைய திட்டங்களை குறித்தும், சித்தங்களை குறித்தும் எப்ப பேச போறாங்க? நம்மை குருட்டாட்டம் பிடிக்க பண்ணத்தான் இந்த கள்ள தீர்க்க தரிசிகள், கிரவுண்ட் லெவல் தீர்க்க தரிசிகள் நம்மை நம்ப பண்ணுவதற்கு. உனக்கு வியாதி எங்க இருக்குன்னு இவர் ஸ்கேன் மிஷின் மாதிரி சொல்லுவார். இடது பக்கம் உனக்கு விண்ணு விண்ணுன்னு வலிக்கும், வலது பக்கம் பார்த்தா கத்திரி போடுற மாதிரி இருக்கும். இதுக்கு எதுக்குங்க தீர்க்க தரிசனம்? நீங்கள் மேலான தீர்க்க தரிசிகள். கர்த்தர் இனி இறங்கி கொண்டு வர போகிற அந்த புதிய புத்தகம், அது ஒரு அபிஷேகம். அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்பட போகிறவர்கள். உங்கள் வாய் திறக்கப்பட போகிறது. உங்கள் வாய் திறக்கப்பட போகுது, கண் திறக்கப்பட போகுது, காது திறக்கப்பட போகுது. தேவன் தேசங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளும் ரகசியங்களும் சத்தியங்களும் தீர்க்க தரிசனங்களும் இனி புறப்பட்டு வரப்போகிறது. அதற்கு கர்த்தர் ஒரு யௌவன சந்ததியை பிறக்க வைக்க விரும்புகிறார். அது யார்கிட்ட போய் சொல்றது? எங்க போய் சொல்வது? ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சா கொஞ்ச நாளே கார்பரேட் ஆயிடுறான். ஒரு ஊழியத்தை சொல்லி ஏதாவது கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பிச்சா உடனே அவர்கள் அதை ஒரு வியாபார பொருளா மாத்திடுறாங்க, பிராண்ட் ஆக்கிடுறாங்க. யார்கிட்ட சொல்லுவது? சாத்தான் யாரையும் அங்கே வந்து வளர விட மாட்டேங்கிறான். அவருடைய சித்தத்தை செய்கிற கூட்டத்தை எழுப்ப விட மாட்டேங்கிறான். சபைகள் இன்னைக்கு பாருங்களேன் வேற மாதிரி ஆகிவிட்டது. வியாபார ஸ்தலங்கள். நான் ஏன் கண் பார்க்க, நாங்க ஊழியத்துக்கு வந்த போது இருந்த சபைகள் மாதிரி இப்ப இல்லை. அப்ப இருந்த மாதிரி ஆராதனைகள் இப்ப இல்லை. எல்லாம் பிராண்டிசம்.
எதை கொடுத்தாலும் உடனே அதை வந்து வியாபாரமாக்குவது. அப்போ கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவர்கள் இல்லை. அதனால கர்த்தர் உங்களை போன்ற எளியவர்களையும் உங்களை போன்ற நெருக்கப்பட்டவர்களையும் சமுதாயத்தில் தள்ளப்பட்டவர்களையும் எளியவர்களை தேடி கர்த்தர் வருகிறார். இன்னைக்கு எங்களையா பயன்படுத்துவார். பெரிய பெரிய அவங்கள கர்த்தருடைய பார்வையில் யார் பெரியவன் என்பதான் முக்கியம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், வெளி தோற்றத்தை பார்ப்பான். கர்த்தர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற தேவன். அதான் வேதம் சொல்லுது. கர்த்தர் நியாயப்படி ஒருவனை சண்டை செஞ்சு யுத்தம் பண்ணி இஸ்ரேலுக்கு விடுதலை கொடுக்கணும்னு கர்த்தர் நினைச்சிருந்தா தாவீதுடைய சகோதரர்களில் ஒருவரைத்தானே தேர்ந்தெடுத்திருக்கணும். ஒருத்தன் அழகா இருக்கிறானே, மிலிட்ரியில வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் எல்லாரும். தாவீது ஒருவரைத்தான் நீ ஆடு மேய்க்கத்தான் லாயக்குன்னு சொல்லி உங்க அப்பா ஆடு மேய்க்க அனுப்பிட்டார். அவனை தன் மகனாக கூட கன்சிடர் பண்ண மாதிரியும் தெரியல அந்த ஆளு. சாமுவேல் வருகிறார் வீட்டுக்கு வந்து அவர் சொல்றாரு, உன் குடும்பத்தில் தான் உன் பிள்ளைகளில் ஒருத்தனை கர்த்தர் இந்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்ற, சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்ற கர்த்தர் தேர்வு செய்ய போகிறார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அப்பாவுக்கு ஈசாய்க்கு தலை புரியலை கால் புரியல. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆளா பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாராங்க, அப்படியா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி உடனே அவருக்கு மனசு போனது மூத்த பையன் மேலே. பார்த்தா நல்லா இடி தாங்கி மாதிரி இருக்கிறான், அழகாக இருக்கிறான், நல்ல விரிந்த மார்பு, சண்டை போடக்கூடிய மிலிட்ரியில் வர சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான். சகோதரர்கள் முதல்ல நீ போடா அப்படின்னு நடக்க விடுறாங்க. ஏன்னா அவருடைய மனசில், அப்பா மனசுலையுமே என்ன இருக்குன்னா, இவன் தான் யுத்தத்துக்கு சரியான ஆள், நாட்டை காப்பாத்தானே இவனாத்தான் இருக்கணும். சாமுவேல் கூட அப்படி தான் நினைச்சார். நல்லா இருக்கிறானே பையன் அப்படின்னு. இவர் கேட்டு வாக்கு மாதிரி இப்படி நடந்து போகிறாரு. லெஃப்ட்லேருந்து ரைட்டில் வா, அப்படியே நிமிந்து நடரா இன்னும் அப்பா சொல்லியிருப்பார். சாமுவேல் மெல்ல கேட்குறார், ஆண்டவரை இவனா அப்படின்னு. ஏன் நீ இவனை பார்க்குற? நீ அவனுடைய சரீர வளர்ச்சியும் முகத்தோற்றத்தையும் பார்க்க வேண்டாம், அவனை தள்ளினேன், போக சொல்லு. அடுத்து கேட்குறாங்க, ரெண்டாவது பையனை அனுப்புகிறாரு. தாவீது இருக்கிறது அவருக்கு ஞாபகத்துக்கே வரல. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒருவனும் இல்லைன்னு சொன்ன பிறகு இவ்வளவுதான் பிள்ளைகளா வேற யாராவது இருக்கிறானான்னு கேட்குற வரைக்கும் அவங்க அப்பாவுக்கு ஞாபகம் வரல தாவீது. அப்படி மறக்கப்பட்டவனை தான் கர்த்தர் நினைத்தார். தகப்பனே மறந்து போனவன், ஒரே ஒரு பையன் இருக்கிறான், அவன் இதுக்கெல்லாம் சரியாக வரமாட்டான், அதனால் நான் அவனை ஆடு மேய்க்க விட்டுருக்கிறேன். அவன் குணசாலியும் கூடாரவாசியுமானவன், அவனை ஆடு மேய்க்க விட்டுருக்கேன். அவனை வர சொல்லி ஒரு விஷயம் பார்த்துடலாம், அவன் பெரிய பலசாலியெல்லாம் இல்லைங்க, வர சொல்லி பார்த்துடலாம். வந்த உடனே கர்த்தர் சொல்ல இவன் தான். அதே போல தான் இன்னைக்கு நீங்கள் வர்றீங்க, கர்த்தர் உங்களை எங்கிருந்தோ அழைத்து வருகிறார். நீங்கள் தான் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். பலவான்களை தள்ளி என் வசனத்துக்கு நடுங்குகிறவனை உற்று பார்க்கிறேன், என் வார்த்தையை செவி கொடுக்கிறவனை உற்று பார்க்கிறேன். உன் கையில் பட்டயம் இல்லாமல் இருக்கலாம், பலசாலியாக இல்லாமல் இருக்கலாம், பயிற்சி இல்லாதவனாக இருக்கலாம், கர்த்தர் உன் கூட இருக்கிறார். அதை செய்ய வைக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் கர்த்தர் இந்த நாட்களில் முத்திரையை குறித்து பேசு. இந்த முத்திரைகள் உடைக்கப்படுகிற காலம் வருகிறது. இனி காலம் செல்லாது, கடைசி காலத்துக்குள்ள வந்துட்டோம். முடிவு காலத்தின் தேவ பிள்ளைகளுக்கு பெரிய பொறுப்புகளும் வேலைகளும் இருக்கிறது. அந்த பொறுப்புகளும் வேலைகளும் இதுவரைக்கும் வேற எந்த காலத்தில் இருந்த பரிசுத்தவான்களுக்கும் கொடுக்கப்பட்டது அல்ல. இவங்களுக்கு நான் மறைக்கப்பட்ட சத்தியங்களையும் மறைக்கப்பட்ட என்னுடைய வார்த்தையின் ஐஸ்வர்யத்தையும் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அதை புரிந்து கொண்டு சாத்தான் இவங்களை பலவீனர்களாய் உட்கார வைக்க விரும்புகிறான். பாரம்பரியங்களை கொடுத்து இவ்வளவுதான் கிறிஸ்டியானிட்டி என்று சொல்லி சர்ச்சுக்கு வந்தா போதும் என்பதை போல அடிப்படை காரியங்களை சொல்லி அவர்களை குளிர்காய வைத்து கொண்டிருக்கிறான். குளிர்காய்கிற அனுபவம் அப்படித்தான். நான் ஒரு பெரிய ஊழியக்காரங்க, நீங்க என் கூட இருந்தாலே போதும், அப்படியே நீங்க இருந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே வச்சு, நம்ம சபை பெரிய சபை, நீங்க இங்கே இருந்தாலே போதும், பரலோகத்துக்கு நீங்கள் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சில காரியங்களை உங்கள் இருதயத்தில் ஏற்றி கருத்தேற்றம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் போக முடியாது. அது பேர் தான் குளிர் காய்கிற அனுபவம். குளிர் காய்கிறதுனா என்ன? பக்கத்தில் நெருப்பு இருக்கும், போய் குளிர் நேரத்தில் உட்கார்ந்துருப்பாங்க, மேலே அந்த நெருப்பு படும். பேதுரு அப்படித்தான் உட்கார்ந்துருந்தார், குளிர் காய்ந்து கொண்டிருந்தார், நெருப்பு பட்டது. அப்போ பக்கத்தில் வந்து ஒரு வேலை பார்க்குற அம்மா கேட்குறாரு, உன்னை நான் பார்த்துருக்கிறேனே, நீ இயேசுவோடு இருந்தவன் அல்லவா என்றார்கள். இல்லை இல்லை இல்லை, என்னை மாதிரி 7 பேர் இருப்பாங்க, அதில் யாராவது ஒரு ஆளை பார்த்துருப்பேன். அந்த அம்மா இருக்குமோ அப்படின்னு போயிடுச்சு. அந்த அம்மா மறுபடியும் யோசிக்கிறான், இல்லையே இந்த அம்மா இந்த ஒரு ஆள் எங்கேயோ பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல இருக்கு. இந்த 5000 பேர் பந்தி வச்ச போது அங்கே அந்த போய் உட்காருன்னு ஏதோ சொல்லியிருப்பார் போல அவர்.
அல்லது குழந்தைகளை கொண்டு வரும்போது தள்ளி விடுறாங்களா, அதில் ஏதாவது மாட்டியிருப்பாரோ தெரியல. இந்த அம்மாவுக்கு ஞாபகம் வந்துருச்சு, இல்லை இவரோட தான் இருந்தவர். நேராக வந்து கேட்குறாங்க, இல்லை நான் உன்னை பார்த்துருக்கிறேன். இல்லை என்று சொல்லி அவர் சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் துவங்கினார். மறைந்து கொண்டார். அப்போ சேவல் 3 தடவை, அது உங்களுக்கு தெரியும் அந்த கதை. இப்போ அதே பேதுரு, ஜனங்கள் பார்த்துருவாங்கன்னு பயந்த பேதுரு, கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கின போது, வல்லமை இறங்கின போது, அவர் 11 பேரோடு எழும்பி, அவனைக்கு பாருங்க, ஒரு பெண்ணுக்கு முன்னால் நிற்க முடியல. அவர் 3000 பேருக்கும் அதிகமான பேர் அந்த வீட்டில் நிற்கிறாங்க. இயேசுவை அறிக்கையிட ஆரம்பித்தார். காரணம் என்ன தெரியுமா? முதல்ல அவர் நெருப்பு பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார். இயேசு அந்த நெருப்பு, அது பக்கத்தில் உட்கார்ந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தான், மறுதளித்தான், பலம் இல்லை. ஆனால் இங்கே நெருப்பு பக்கத்தில் இல்லை, நெருப்பு அவருக்குள் இறங்கி விட்டது. அதனால தான் அவன் அன்றைக்கு எழும்பி நிற்க ஆரம்பித்தான். நீங்க நெருப்பு பக்கத்தில் இருக்கலாம், உங்க மேல தீ படுற மாதிரி தெரியலாம், ஆனாலும் நீங்கள் பலவீனர்கள். எப்பொழுது அந்த நெருப்பு உங்களுக்குள்ள போகுமோ அப்பொழுதுதான் நீங்கள் பலவான்களாக எழும்பி நிற்க முடியும். சாத்தான் உங்களை நெருப்பு பக்கத்திலே உட்கார வச்சு குளிர் காய்கிற அனுபவத்திலே வச்சிருக்கிறான். ஏமாந்துராதீங்க. ஒரு ஊழியக்காரனோடு கூட நீங்க சேர்ந்திருப்பது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போயிடாது. கர்த்தருக்குள்ள நீங்க இருக்கணும். ஒரு சபைக்குள்ள இருந்தால் அந்த சபை முழுசும் உங்களை உத்தரவாதம் பண்ணி கொண்டு போயிடாது. அவர்கள் இது வழி என்று தான் காட்ட வேண்டும், அவர்கள் வழி அல்ல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நான் உங்களுக்கு இது வழி என்று காட்ட முடியும், நான் வழி அல்ல, இயேசுதான் வழி. அவர் தான் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். அதை புரிஞ்சுக்கிறணும். பேதுருனுடைய நிலைமை அன்றைக்கு அப்படித்தான். இயேசு கிறிஸ்து அந்த அக்கினி, அவர் பக்கத்தில் குளிர் காய்கிற அனுபவத்தில் தான் அந்த 3.5 வருஷம் ஓடிக்கிட்டு இருந்தார். அவருக்குள்ளே என்று அந்த அக்கினி இல்லை. என்றைக்கு அந்த அக்கினி இவருக்குள்ளே நுழைந்ததோ அன்றைக்கு அவர் கர்த்தருக்கு என்று வைராகிய சாட்சியை எழும்பினார். இதெல்லாம் சாத்தானுடைய தந்திரம். சர்ச்சில் இருக்கிறீங்க, நாங்கள் ஒரு பெரிய அமைப்பு, எங்கள் கூட்டத்தில் குழுவில் இருக்கிறீங்க, ஒரு பெரிய ஊழியக்காரர் இடத்துல இருக்கிறீங்க, அவ்வளோதான். நீங்கள் அப்படியே வந்தால் கர்த்தர் வந்தால் உங்களை எக்காலத்தை ஊதி கூட்டிகிட்டு போயிடாரு. அப்படிலாம் நம்பாதீங்க. என்கிட்ட அப்படி தான் சொன்னாங்க. நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் எனக்கு அப்போ ஒன்றும் தெரியாது. நான் கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மறுப்பு இயக்கத்தில் இருந்தவன். நான் கல்லூரியில் படிக்கும்போது நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் பொறுப்பு வகித்தவன். சாமி இல்லை, அதை கற்பித்தவன் முட்டாள் என்று சொன்னவன். இப்போ நான் புதுசாக வந்து கர்த்தருக்குள்ளே வந்தால் எனக்கு ஒன்றுமே தெரியல. எங்கே போகணும், என்ன செய்யணும், எப்படி பைபிள் படிக்கணும், என்ன செய்யணும் ஒன்றும் தெரியாது. ஒரு சர்ச்சுக்கு போயிட்டேன். அந்த நேரங்கள் எல்லாம் 1979 எல்லாம் சபைகளெல்லாம் ஒன்றும் ரொம்ப குறைவு. எங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு கேத்தலிக் சர்ச் இருக்குது, ஒரு சிஎஸ்ஐ சர்ச் இருக்குது, ஒரு பெந்தகோஸ்தை சர்ச் இருந்தது. இது 3 தான். அப்போ நான் பார்த்தேன், இந்த பெந்தகோஸ்தை சர்ச்சுக்கு போயிட்டேன். சர்ச்சுக்கு போனோடனே அவங்க சொன்னாங்க, நல்ல இடத்துக்கு கர்த்தர் உன்னை கொண்டாந்து சேர்த்துட்டார் தம்பி. ஏன்னா நம்ம சபை தான் ஒரு ISI முத்திரை வாங்கின சபை, பரலோகத்தில் முத்திரை வாங்கின சபை, வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னார். சொல்லி நல்லா வைத்து கொண்டார்கள். அங்கே நல்லா தான் இருந்தது, உபதேசம் நல்லா இருந்தது. பார்த்தீங்களா நாங்கள் போட்டுக்க சட்டை எப்படி இருக்குது, நாங்கள் எங்களுடைய முடி, நான் அப்போ தான் கல்லூரியிலேருந்து போனதுனால எங்கள் காலத்தில் கொஞ்சம் முடி கொஞ்சம் நீளமாக வச்சுருப்போம். இதெல்லாம் வெட்டணும்னு சொன்னார், வெட்டிட்டேன். எல்லாம் போயிட்டு அங்கே தான் அப்போ தான் கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டுப்பார், முடி வச்சா யாரையும் கூட்டு போக மாட்டார், நான் நம்பிட்டேன். அப்படி உள்ளே இருந்தேன். அதற்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் என்னுடைய நண்பர்களுக்கு நான் போய் சொன்னேன் சுவிசேஷத்தை. காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்க என்னுடைய நண்பர்களுக்கு, அவங்க அதை பார்த்துட்டு நாங்களும் அதே மாதிரி கர்த்தரிடத்தில் வரணும், ஜெபம் பண்ண விரும்புகிறோம். நாங்கள் சபைக்கு கூப்பிட்டேன். அவங்க சொன்னாங்க, சர்ச்சுக்கெல்லாம் வரமாட்டப்பா, எங்கள் வீட்டிலலாம் தெரிஞ்சால் அவ்வளோதான் தண்ணி தெளிச்சு விட்ருவாங்க, நீ தனியாக ஜெபம் பண்ணுறீங்களா, அங்கே என்னையும் கூப்பிட்டு போய் ஜெபம் பண்ணு சொன்னாங்க. ஒரு பள்ளி மைதானத்தில் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணினோம். ஜெபம் பண்ணுறோம். எனக்கு ஜெபமெல்லாம் பண்ண தெரியாது. அப்போ கண்ணை மூடி அப்படி உட்காந்துருக்கோம். இல்லையா இல்லைன்னு சொல்கிறேன். அவனுக்கு அபிஷேகம் இறங்கி தரையில் உருண்டு விழுறாங்க. எனக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. என் கூட படித்தவங்க, அவன் விழுந்து அந்நிய பாஷை பேசுகிறான். திடீர்னு என்ன செய்யணும் என்று எனக்கு புரியல. ஒரு ஜெபத்தை எப்படி ஆரம்பிக்கணும் தெரியாது, முடிக்கணும் தெரியாது. அவர்கள் வந்தார்கள். நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டதிலிருந்து ஒரு மாதத்துக்குள்ளே 22 பேர் கர்த்தருக்குள்ளே வந்துட்டான். என் கூட படித்தவன் எல்லாரும் 22 பேர். நாங்கள் ஒரு டீமாக கூடி ஜெபம் பண்ணுறோம். யாருக்கும் ஒன்றும் தெரியாது. அப்படியே வட்டமாக உட்காந்துருப்போம், அப்படியே அப்படியே வச்சுருப்போம். கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவோம். ஆமேன்னு ஒருத்தர் சொல்லிட்டாரா ஜெபம் முடிஞ்சுன்னு அர்த்தம், அவ்வளோதான். அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்துருப்போம், 1 மணி நேரம். ஆமேன்னு அப்படிமா ஒருத்தன், சரி வாங்க போவோம்னு சொல்லி டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். மறுபடியும் போவோம், கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவோம். ஒன்றும் ஒரு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது, யாருக்குமே தெரியாது. நான் தலைவர், எனக்கே தெரியலன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் புதுசாக வந்தவனுக்கு?
நான் தான் உங்களுக்கு சொல்லி கர்த்தரிடத்துல கொண்டு வந்துடுறேன். ஆனால் தரிசனம் பார்ப்பானுங்க, ஆண்டவர் பேசுகிறத பார்ப்பாங்க, சத்தம் கேட்குதுன்னு சொல்லுவான். 22 பேர் டீமு. எங்கள் பாஸ்டருக்கு நியூஸ் போயிடுச்சு. இந்த பாஸ்டர் சொன்னார், தம்பி நீங்கள் இப்படிலாம் வெளியெல்லாம் போய் ஜெபம் பண்ணக்கூடாது. எங்கே போய் ஜெபம் பண்ணி அபிஷேகம் கிடச்சின்னு கேட்டார். ஸ்கூல் கிரவுண்டில்ன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், வறண்ட நிலத்தில் சுற்றி திரிகிற ஆவி, பரிசுத்த ஆவினா சர்ச்சுக்குள்ளே தான் இருக்கும். வசனத்தில் என்ன போட்டிருக்கு, அந்த பொல்லாத ஆவி துரத்தப்படும் போது வனாந்திரமான இடத்துல சுற்றி திரிந்து அப்படின்னு போட்டிருக்கு. அந்த ஆவியில் ஒன்று தான் அந்த 22 பேரை நிரப்பி இருக்குன்னு சொன்னார். நான் முதல்ல இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா அவர் காமிக்கும்போது வறண்ட இடத்துலன்னு இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சொன்னேன், இல்லை பாஸ்டர், அவர்கள் எல்லாமே என் மாதிரியே சிகரெட்டு பிடிப்பானுங்க, எல்லா போதைப் பொருள் உபயோகப்படுத்துவோம் நாங்கள்லாம். அப்போது குடிப்பார்கள். இந்த அபிஷேகம் வந்த உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டானே, அப்போ பிசாசின் ஆவி செய்யுமான்னு கேட்டேன். செய்யும் நான். இதென்ன செய்யுமா, அது என்னன்னு புரியலை. அப்புறம் சொன்னார், 22 பேரை இங்கே உள்ளே கொண்டாந்து சேர்த்துருனார். அவங்க குடும்ப பின்னணியில் அவங்களாம் வர முடியாது, எல்லாம் வேறு மதத்தை சேர்ந்தவர்கள். இஸ்லாமியர்கள் அதில் ஒரு 3 பேர் இருக்கிறான். அவங்கெல்லாம் வந்து வர முடியாதே பாஸ்டர், நான் கொஞ்ச நாள் அவங்களை நல்லா அப்படியே ஜெபத்தில் நடத்தி அப்படின்னு. இல்லை மைதானத்தில் இறங்கினாலே அது பிசாசின் ஆவி தான், பொல்லாத ஆவி. அது வறண்ட இடத்துலாம் சுற்றி தெரியும். ஸ்கூல் கிரவுண்டு, அந்த மாதிரி ஆத்தங்கரை ஓரம், அது மாதிரி வந்து இந்த கலரி காடுகள், இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இந்த ஆவி சுத்தம். அதுதான் அவங்களை நிரப்பி அபிஷேகம் மாதிரி காமிக்குதுன்னு சொன்னார். எனக்கு அதில் விருப்பம் இல்லை. அப்புறம் நாங்கள் என்னுடைய நண்பர்களாக சேர்ந்து பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிராமம் போய் நாங்களாக போய் சுவிசேஷம் சொல்லுவோம். அப்போது இந்த மாதிரி அப்பொழுது இந்த விசுவாச கைப்பிரதி கழகம்னு ஒன்று இருந்தது. ஒரு வயசான ஐயா நடத்திட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் அனுப்பி கொஞ்சம் ட்ராக்ஸ் வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். என்ன எழுதியிருக்கேன் கேட்பாங்க, நீங்கள் படித்து பாருங்கன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். எங்களுக்கு பேச தெரியாதப்போ அதில் கொஞ்சம் பேர் வந்து ரட்சிக்கப்பட்டாங்க, சில குடும்பங்கள். இதை எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்ட உடனே சபையை தாண்டி சுவிசேஷ ஊழியமே கிடையாதுன்னு சொன்னார். சபையில் ஊழியம் இருக்கான்னு கேட்டேன், அதுவும் இல்லைன்ட்டார். சபையை தாண்டி தான் கிடையாது, உங்கள் சபைக்குள்ளேயே இருக்கான்னா அதுவும் இல்லைன்ட்டார். அப்புறம் கடைசியில் அவர் என்னை பார்த்து என்கிட்ட சொன்னார், உங்களுக்கு தெரியுமா, நம்ம சபை ஒன்று தான் பிராண்டட் சர்ச்சு, நம்ம சபை ஒன்று தான் கர்த்தருடைய வருகையிலே காணப்படுகிற சர்ச்சு. நீங்கள் போய் வெளியெல்லாம் சுவிசேஷம் சொல்லக்கூடாது. நம்ம பாஸ்டர், நமக்கு தலைமை பாஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, கர்த்தருடைய வருகை சமீபம், இருக்கிற ஆடுகளை மாத்திரம் காத்துக்கங்க, வெளியே யாரையும் போய் தேடாதீங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னார். நான் அதையும் நம்பினேன். என்னடா இருக்கிற ஆடுகளை மாத்திரம் காத்துக்க, வெளியெல்லாம் போய் சொல்லக்கூடாது. அப்புறம் நான் பைபிளை படித்து பார்த்தா அது வேற மாதிரி போட்டிருக்கு. காலம் சமீபம்னா நம்ம தீவிரமாக போய் சுவிசேஷம் சொல்லணும், இவர் சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாருன்னு போய் கேட்டேன் அவர்கிட்ட. அவர் சொன்னார், என்ன ஒரு மாதிரி எதிர்த்து கேட்குறேன், இது ஒரு ஆவின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் சொன்னார். இது பொல்லாத ஆவி, இது கீழ்ப்படியாதுன்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா நான் சர்ச்சை விட்டு நான் நின்று கொள்ளுகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இருக்கிற ஆவி இதுவரைக்கும் நான் குடித்தேன் வெறிச்சேன் குடிக்கூடான்னு சொல்லிச்சு. நான் அதை பரிசுத்த ஆவி என்று நம்புகிறேன். ஊழியம் செய்ய சுவிசேஷம் சொல்லுன்னு சொல்கிறேன், அந்த ஆவி சொல்லுது. நீர் அதை பிசாசின் ஆவின்னு சொல்கிறீங்க. எனக்கு நல்லது செஞ்ச அந்த ஆவி, எந்த ஆவியாக இருந்தாலும் பரவாயில்ல, இதுவே என்கிட்ட இருக்கட்டும், நான் வெளியே போகிறேன்னு சொன்னேன். அப்பொழுது எங்கள் பாஸ்டர் என்னை பார்த்து சொன்னார், தம்பி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம சர்ச்சு தான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட பிராண்டட் சர்ச்சு. இது ஒன்று தான் பரலோகத்துக்கு போகும். ஏன் தெரியுமா, நம்ம சபையில் தான் 1,44,000 மெம்பர் இருக்கிறாங்கன்னு சொன்னார். 1,44,000 அப்படி தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டேன். ஆமாம், நாங்கள் லிஸ்ட் வச்சுருக்கோம், 1,44,000 பேர். பைபிளில் போட்டிருக்குதே 1,44,000 பேர்னு போட்டிருக்கிறேன். எனக்கு அப்போ பைபிள் தெரியாதனால சொல்ல நம்பிட்டேன். ஆனால் அதில் பார்த்தா இஸ்ரேலினுடைய 12 கோத்திரங்களை பற்றி போட்டிருக்கு. இவர் இப்படி சொல்கிறாரு என்கிட்ட, அது 1,44,000 பேர். எனக்கு அதில் சம்மதி இல்லை. நான் சொன்னேன், உண்மையிலே தெரியுமா ஐயான்னு கேட்டேன். ஆமாம், போன வருஷம் பாஸ்டர் சொல்லிட்டார், 1,44,000 பேர் இருக்கிற சர்ச்சு நம்ம சர்ச்சு தான். இதான் வந்து பைபிளில் போட்டிருக்கிற சர்ச்சு மணவாட்டி, மற்றதெல்லாம் மறுமனையாட்டியான். இவர் பாருங்க, இயேசுவையே கொச்சப்படுத்திட்டான் அந்த ஆள். மற்ற சபையெல்லாம் கேட்டேன், மற்றெல்லாம் மறுமனையாட்டி. மறுமனையாட்டின்னு தெரியுமில்ல உங்களுக்கு, அதெல்லாம் தாலி கட்டாத மனைவிகளாம். அப்போ இயேசுவை என்ன தான் சொல்ல வரீங்க நீங்கள்? அவருக்கு தாலி கட்டின மனைவி 1, தாலி கட்டாத மனைவி 10, பரலோகத்தில் இது என்னது? எனக்கு அப்பவும் அதை வந்து புரிந்து கொள்ள தெரியல. எனக்கு என்னமோ ஒரு தப்பாக சொல்லுகிறார் என்று தெரிந்தது. நான் கம்யூனிசத்தில் இருந்தவன், எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே ஏன் எதுக்கு எப்படின்னு கேள்வி கேளு, அது உன் மனசுக்கு சரியாக நியாயமாக பட்டா ஏற்றுக்க, இல்லாட்டா எதிர்த்துருன்னு சொல்லியிருக்கான். ஞாபகம் வந்துருச்சு எனக்கு. இல்லை நான் போகிறேன்னு சொன்னேன். அப்புறம் மறுபடியும் கேட்டேன் அவர்கிட்ட, 1,00,000 சரியாக தெரியுமான்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னேன். ஐயா நீங்கள் 1,44,000 இருக்கிறீங்க,
நான் ஒரு ஆள் வந்துட்டா 1,44,001 ஆயிரும். அப்போ அந்த பைபிளில் போட்ட வசனத்தில் போட்ட நம்பர் கணக்கு தப்பாக போயிடும். ஒருவேளை அது 1,44,000 வைக்கணும்னு கர்த்தர் விரும்பினா, நான் வந்தால் யாராவது ஒரு ஆள் வெளியே போக வேண்டி வந்துடும் உங்கள் சர்ச்சில் இருந்து. இது எதுக்கு நீங்கள் 1,44,000 இருக்கிறீங்க, அப்படியே பரலோகத்துக்கு போங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு. அப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு கேட்டால், நம்மை அப்படியே மயக்கி நம்மை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு, நீங்கள் அடுத்த கட்டத்தை தாண்டிடக்கூடாது, நீங்கள் கர்த்தருக்குன்னு கனி கொடுத்துடக்கூடாது, செயல்படக்கூடாதுன்னு அவர்கள் அறிஞ்சு செய்கிறாங்களா அறியாமல் செய்கிறாங்களா தெரியல. ஆனால் இது சாத்தானுடைய தந்திரம். கர்த்தருக்கு ஒரு பலவான்களின் தலைமுறை எழும்பணும், அது கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் அவங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய விரும்புகிறார். கடைசி காலத்தில் தான் எழும்புவாங்க. அதனால் முன்னெப்போதும் வாழ்ந்த தேவ ஜனங்களை விட கடைசி காலத்தில் எழும்ப போகிற தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்குன்னு விசேஷித்த காரியத்தை செய்ய போகிறவர்கள். அவங்க மூலம்தான் அந்த முத்திரை உடைக்கப்படும். தேவனுடைய வார்த்தைகள் தேசத்துக்குள்ளே கொண்டு வரப்படும். புதை பொருள்களாக இரும்பினவைகள் எல்லாம் முத்திரை உடைக்கப்பட்டு வெளியே கொண்டு வரணும். கர்த்தருக்கு அப்படிப்பட்ட ஒரு யௌவன சந்ததி தேவைப்படுகிறது, ஒரு பலத்த சந்ததி தேவைப்படுகிறது. கர்த்தர் அதை எதிர்பார்த்து அப்படியே வருகிறார். ஆனால் இருக்கிறவன் எல்லாம் இந்த ஜனங்களை தங்களுக்கு அடிமைகளாகவும் கைப்பாவைகளாகவும், நீங்களா எதையும் யோசிக்கக்கூடாது என்பதை போலவும், நீங்கள் எங்கள் வழியாய்த்தான் கர்த்தருக்குள்ளே போகணுங்கிற மாதிரியும் ஒரு தோற்றப்பொலிவை கொண்டு வந்து நம்மை செயல்படா விட முடியாமல் வச்சிருக்கிறாங்க. பிதாவிடத்திலே போவதற்கு இயேசு வழி, இயேசுகிட்ட வரணும்னா நான் வழின்னா இது என்ன நியாயம் இருக்குது? எத்தனை வழி தான் நீங்கள் போவீர்கள்? இயேசு ஒருவர் தான் வழி, இயேசு ஒருவர் தான் சத்தியம், இயேசு ஒருவர் தான் ஜீவன். அப்போ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாதபடி, அதுவும் இந்த கடைசி காலத்தில் ஒரு பலவான் தலைமுறை பிறக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு பலம் குறைந்த ஆகாரங்களை கொடுத்து, கொடுக்குற சாப்பாட்டை பொறுத்தானங்க இருக்குது. சாப்பாடு மாறிடுச்சுன்னா லைஃப் ஸ்டைலே மாறிடும். தெரியுமில்ல உங்களுக்கு? நாங்கள் ஸ்கூல்களில் படித்த காலங்களில் சின்ன வயசில் எங்கள் ஸ்கூலில் வந்து ஒரு கிளாஸில் ஒரு 40 பேர் 50 பேர் படிப்பாங்க. 40 பேர் 50 பேர் படிக்கிற கிளாஸ் ரூமில் ஒருத்தன் தான் குண்டா இருப்பான், யாராவது ஒருத்தன் தான் குண்டா இருப்பான். மற்ற எல்லாம் ஒன்று சொன்னாப்போ ஒரே மாதிரி இடையில தான் இருப்போம் நாங்கள் எல்லாருமே. ஒருத்தன் சட்டை இன்னொருத்தன் போட்டுக்கலாம், ஒருத்தன் உன்னுடைய ட்ரௌசர் இன்னொருத்தன் போட்டுக்கலாம், அந்த மாதிரி தான் ஒரே மாதிரி இருப்போம். ஒருத்தன் தான் குண்டா இருப்பான். ஆனால் இப்போ ஸ்கூலில் போய் பார்த்துருக்கீங்களா? ஒருத்தன் தான் என்னை மாதிரி இருக்கிறான், மற்ற எல்லாம் வேறு மாதிரி இருக்கிறான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் ஓடுற கூட்டம்லாம் நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ இருக்கிற தலைமுறையில் காலையில் எந்திரிச்சு போனீங்கன்னா மத்தியானத்தை விட சாயந்தரத்தை விட காலையில் தான் டிராஃபிக் பயங்கரமாக இருக்குது. அவர்கள் ஓடுவது மாத்திரமில்லாமல் நாயும் சேர்ந்து ஓடுகிறது. ஏன் தெரியுமா? உணவு மாறிவிட்டது, ஒபிசிட்டி பெருகிவிட்டது. அதான் காரணம். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கு பாருங்கள், எல்லாம் விஷம், எல்லாம் கெமிக்கல், புது புது உணவுகள். ஒரு சின்ன கிராமத்தில் கூட இப்போ நீங்கள் போனால் பீஸா இருக்கான்லாம் கேட்குது, பாட்டி பர்கர் இருக்காடா, என்னடா கடை வச்சுருக்கேன்னு கேட்குது. பழைய காலம் மாதிரி இன்னும் போண்டா போட்டுக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்களே. இந்த உணவு முறை மாறினால் ஜனங்களுடைய வாழ்க்கை முறை மாறிவிடும். உணவு தானே தீர்மானிக்குது. இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்றதுல எது சுத்தமாக இருக்குது? ஒரு காலத்தில் நம்முடைய தாத்தா பாட்டிகள் 100 வயசு வரைக்கும் அப்படி கட்ட மாதிரி வாழ்ந்தார்களே, போச்சே. இன்னைக்கு எல்லாம் மாறிவிட்டது. உங்களுக்கு வேற ஒரு உணவு பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்களே. ஒரு காலத்தில் கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சாம்பல் எடுத்து பல் தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க, அடுப்பு கறியை நுணுக்கி பல் தேய்ப்பாங்க. கார்பரேட் கம்பெனிகள் வந்தது, உப்பு இருந்துச்சுன்னா அதை எடுத்து பல் தேய்ப்பாங்க. கார்பரேட் கம்பெனி வச்சு சி இவைகளை வைத்தால் எப்படி பல்லு விளங்கும்? அதனால வந்து இப்போ நாங்கள் புதுசு கொண்டு வந்திருக்கிறோம், அது இருக்குது இது இருக்குது, ஃப்ளோரைடு இருக்குது, வந்து ஒரே இதில் வந்து டபுள் கலர் இருக்குது, ட்ரிபிள் கலர் இருக்குன்னு எல்லாம் சொன்னான். கொஞ்ச நாள் அதையெல்லாம் வச்சு தேய்ச்சி பார்த்தாங்க, பல் கொட்ட ஆரம்பித்து விட்டது. இப்போ அதே ஆள் கேட்குறான், நீங்கள் தேய்க்கிற அந்த பேஸ்ட்டில் கறி இருக்கான்னு கேட்குறான். இருந்த கறியை நீ தானே அநாகரிகம் சொல்லிட்டு போட சொன்னேன். இப்போ அந்த கம்பெனி வந்து கேட்குது, உங்கள் பேஸ்ட்டில் உப்பு இருக்குதான்னு கேட்குறான். நாங்கள் முதல்ல உப்பை தானடா வச்சு தேய்ச்சிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதை மாற்றின உடனே ஒரு சமுதாயமே மாறி விடுகிறது. ஆவிக்குரிய ரீதியிலும் அப்படி தான். நீங்கள் கேட்கிற சத்தியம், நீங்கள் புசிக்கிற தேவனுடைய வார்த்தை, நீங்கள் பயன்படுத்துகிற கர்த்தருடைய சத்தியம், அது ஆரோக்கியமற்றதாய் போச்சுன்னா உங்களுடைய தலைமுறையே மாறி போயிடும். சாத்தானுக்கு அது தெரியும். ஒருவனை பலவீனம் உள்ளவனாய் வியாதி உள்ளவனாய் மாற்றணும்னு சொன்னால் அவன் சாப்பிட்ற சாப்பாட்டில் கை வைக்கணும். அதே போல தான் இன்றைக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள். சத்தியத்தை தேடுங்க, ஒன்றுமே இல்லை. என்ன பேசுகிறான்னு யாருக்குமே புரியவில்லை. புதுசு புதுசாக என்னென்னமோ பேசுகிறாங்க.
சில இடங்கள் ஏதோ வந்து சினிமா பாட்டு பாடலாம் ஆராதிக்கிறாங்களாம். புதுசு புதுசாக என்னவோ வருகிறது. ஏனென்றால் இந்த தடுக்கல்களை போட்டால் நீங்கள் பலட்சியமாகி விடுவீர்கள். உங்களால் நிற்க முடியாது, உங்களால் ஜெபிக்க முடியாது, ஜெபம் கூரை தாண்டாது, உங்கள் துதி தேவனுடைய சந்நிதியிலே போய் எட்டாது, நீங்கள் கர்த்தருக்குன்னு கனி கொடுக்க முடியாது, சாத்தானை ஜெயிக்க முடியாது, மாம்சத்தை ஜெயிக்க முடியாது. எங்க கை வைக்கணும்? உணவில் கை வைக்கணும். பலமுள்ளவர்களுக்கே பலமான ஆகாரம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. பலமுள்ளவனுக்கு தான் பலமான ஆகாரம். இன்றைக்கு கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க விரும்புகிறார். உங்கள் கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்க விரும்புகிறார். கடைசி காலத்திலே தேவனுடைய ஜனங்களுக்கென்று வாக்கு பண்ணப்பட்டிருக்கிற பல பெரிய காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய வைக்க விரும்புகிறார். அது எலியா செய்ததை விட பெரியது, எலிசா செய்ததை விட பெரியது, மோசே கடல்களை பிளந்ததை விட பெரியது. அதனால்தான் அவங்களுக்கெல்லாம் மறைச்சு கர்த்தர் அதை உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தம் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? அதை பற்றி பேசத்தான் இந்த கூட்டம். இன்றைக்கு வந்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், இந்த முகாமிலே பங்கு பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள். நான் சொல்வதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இனி கொஞ்ச நாட்களில் இங்கே நடக்கிற கூட்டங்களுடைய தன்மை மாறிவிடும். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் நடக்கும். புதிய தலைமுறை உள்ளே வரும். போன முறை இதை தான் சொன்னேன், இந்த முறை அதே தான் சொல்லுகிறேன். உங்கள் கண்கள் திறந்து பாருங்க, ஒரு யௌவன சந்ததி வரும். இது கர்த்தரிடத்தில் அப்பத்துக்காக பின்னால் பின்பற்றுகிற கூட்டம் அல்ல, கர்த்தருக்கென்று தன் ஜீவனையும் கொடுக்க துணிந்த கூட்டம், கர்த்தருக்கென்று சாதிக்கிற கூட்டம், தேசத்தை பிடிக்க போகிற கூட்டம், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிற கூட்டம். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி கர்த்தர் பலவீனர்களை தெரிந்து கொள்ள போகிறார். கர்த்தர் பெரிய பெரியவர்களை, பெரிய பெரிய சபைகளை, பெரிய பெரிய அமைப்புகளை கீழே தள்ளி எளியவர்களான உங்களை கர்த்தர் தேர்வு செய்ய விரும்புகிறார். நீ நம்பினால் நீ பாக்கியவானா இருப்ப. இல்லைங்க அவங்க கொடுக்குற சாப்பிட்டு வெந்ததை தின்போம், விதி வந்தால் சாவோம் என்று நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோதான், நம்முடைய ஆத்மா நஷ்டப்பட்டு போகும். கர்த்தர் கொண்டு வர வேண்டி விரும்புகிற காரியம் நம் கையை விட்டு வேறொரு இடத்துக்கு போயிடும். கர்த்தருக்கு யுத்தத்தில் நிற்கிறவன் மாத்திரம் இல்லை, ஆடுகளின் பின்னால் ஓடி திரிகிறவனை கூட யுத்த புருஷனா மாற்ற முடியும். கர்த்தர் நீங்கள் இன்றைக்கு கூப்பிடாவிட்டால் கல்லுகள் கூப்பிடும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கல்லிலே இருந்து உண்டாக்க அறிந்திருக்கிறவர். இன்னைக்கு அந்த அழைப்பு உங்களுக்கு வந்திருக்கு. விட்டுட்டீங்கன்னா கல்லுக்கு போயிடும். அது கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும். அந்த சித்தத்தில் நம்ம இருக்கணும், அதுதான் பெருசு. அதற்குத்தான் கர்த்தர் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். நாளைக்கு நம்ம இன்னும் மேலான பெரிய காரியங்களை பற்றி கேட்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்க்க போகிறோம். 3வது நாள் நம்ம அபிஷேகத்தில் அதற்காக நம்ம கர்த்தருடைய பாதத்தில் காத்திருக்க போகிறோம். இது சும்மா கைதட்டுகிற அபிஷேகம் அல்ல, கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க போகிற அபிஷேகம், கர்த்தர் உங்கள் கைகளை பலப்படுத்த போகிற அபிஷேகம், கர்த்தர் உங்களை நிரப்பி போ என்று கர்த்தர் அனுப்ப போகிற ஒரு அபிஷேகத்தினாலே கர்த்தர் நிரப்பி உங்களோட தெளிவாக பேசி உங்களை எதற்கு கர்த்தர் இந்த கடைசி காலத்து சந்ததியை அழைத்திருக்கிறார், கடைசி கால சந்ததியினுடைய பொறுப்பு என்ன, அவர்கள் கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற ஊழியம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு உட்கார்ந்திருக்க கர்த்தர் உங்களை அழைக்கல, எழுந்து நிற்க, ஓட, யுத்தம் செய்ய, சுதந்திரிக்க, இடிக்க, கட்ட, நாட்ட கர்த்தர் உங்களை இன்றைக்கு தேர்வு செய்ய விரும்புகிறார். அதனால் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இது ஒரு முன்னோட்டமான செய்தி தான். நாளைக்கு நம்ம இன்னும் ஆழமான காரியங்களை கேட்க போகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடப்போகிறார். நம்ம இப்போ சில நிமிஷங்கள் எழுந்து நின்று ஜெபம் பண்ண போகிறோம். நாளை தினம் கர்த்தர் செய்ய போகிற, நாளை மறுநாள் கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிற நன்மைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இன்னைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தணும். நான் வெறும் சரீர சுகத்துக்கு வந்தவன் அல்ல, இம்மைக்காக மாத்திரம் கர்த்தரை தேடுகிறவன், எல்லாரிலும் பரிதபிக்கப்படத்தக்கவன். கர்த்தர் உங்களை தொடுவார், கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார், கர்த்தர் குணமாக்குவார். ஆனால் அது அல்ல நமக்கு பிரதானம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும், கர்த்தர் உங்களை நம்பணும், பெரிய பொறுப்புகளை தரணும், கர்த்தருடைய சித்தம் நிறைவேற்றப்படணும். அதற்கென்று கர்த்தர் எழுப்புகிற ஒரு கூட்டமாக கர்த்தர் உங்களை மாற்றணும். எல்லாம் கர்த்தரை நோக்கி பாருங்க. எல்லாருடைய கண்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கட்டும். தேவனே, நீர் எங்களை ஒரு பெரிய நோக்கத்துக்கு அழைச்சிருக்கிறேன். நாங்கள் அந்த கிரவுண்ட் லெவல் கிறிஸ்டியானிட்டியை விட்டு வெளியே வர விரும்புகிறோம். ஆண்டவரை, குழந்தைகளைப் போல இருந்தபோது குழந்தைகளைப் போல பேசினோம். இனி நாங்கள் எழும்பணும், எதிர்த்து நிற்கணும், யுத்தம் செய்யணும், சுதந்திரிக்கணும், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அது கடைசி கால தலைமுறை எங்களால் தான் சாத்தியம். நாங்களும் அமர்ந்திருந்தால் யார் அதை செய்வார்கள்? இப்போ எங்களை நீங்கள் தொடணும் ஆண்டவரே. எல்லாம் நீங்கள் வாய் திறந்து பேசுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் நடுவில் அசைவாடுகிறார். கர்த்தருடைய வல்லமை உங்கள் நடுவில் அசைவாடுகிறது. கர்த்தர் உங்களை தொட விரும்புகிறார்.
கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார். நாளைக்கு அந்த வல்லமை இறங்கும் போது, கர்த்தர் இந்த 3 நாட்களிலும் உங்களோட பேசும்போது, உங்களை தொடும்போது, உங்கள் மேல் தம்முடைய வல்லமை ஊற்றும் போது, அதை ஈர்த்து கொள்ளுகிற வல்லமை, ஈர்த்து கொள்ளுகிற ஆயத்தம். கர்த்தாவே என்னை பாரும், கர்த்தாவே என்னை பாரும், என் நினைவுகளை மேலானதாக மாற்றும், மேலானவைகளை நோக்கி பார்க்க உதவி செய்யும். இறங்குகிறது அந்த வல்லமை. என்னை ஆண்டவரை இப்பொழுது பண்படுத்தும். விதைக்க போவதற்கு முன்பாக நிலத்தை பண்படுத்துகிற மாதிரி, நிலத்தை உழுவது மாதிரி, பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய இருதயத்தை உழுது போடும் இப்பொழுது. அதில் இருக்கிற மண்ணில் இருக்கிற கல்லுகள், கட்டிகள் எல்லாம் உடையட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ, அந்த வல்லமை வருகிறது. Thank you Lord. Bakaba sudibila. O rabba daba sabedu namala. O rebedu rabba rabba. கர்த்தருடைய அபிஷேக வல்லமை இறங்குகிறத பார்க்கிறேன். அது சிலரை தொடுகிறது. ஒரு நெருப்பை போல ஒரு புகை வாசனை வருகிறது. ஒரு புகை வாசனை என்னுடைய நாசியிலே படுகிறது. சிலர் கூட அதை நுகர்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இது மாம்சீக புகை அல்ல, என்னுடைய வல்லமை இங்கே பற்ற ஆரம்பித்திருக்கிறது. இதோ இங்கே எரிகிறது. சிலர் அதை உணர்கிறீர்கள். அக்னியை போட போகிறார். அது பற்றி எரியும்படிக்கு இருதயங்களை ஆயத்தப்படுத்துகிறவர், இருதயத்தை பண்படுத்துகிறவர் இறங்கிவிட்டார். சிலருடைய கண்கள் திறக்குது. சிலர் தேவன் இதோ உங்கள் மேல் வல்லமையா இறங்குறதை உணர்கிறீர்கள். அந்த அபிஷேகம் உங்களை தொடுகிறது. ஏதோ ஒரு செட்டை உங்கள் முகத்துக்கு முன்னால வீசினா, ஒரு விசிறியை வச்சு வீசினா எப்படி இருக்குமோ அதே போல ஒரு காற்று உங்களை தொடுகிறத பார்க்கிறீங்க. ஆம், கர்த்தர் சொல்லுகிறார், நான் தான் இங்குதான் இருக்கிறேன். என் வார்த்தைகளுக்கு நடுங்குகிறவனை, என் கைகளிலே தன்னை ஒப்பு கொடுக்கிறவனை இதோ நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வா, என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. என்னை பின்பற்றி வா. நான் உன்னை என் சித்தம் செய்கிறவனாய் மாற்றுவேன். என் வார்த்தைக்கு இடம் கொடுக்கிறவனை நான் பரலோகத்தில் அவனுடைய நாமங்களை எழுதுவேன். இதோ நான் உங்கள் யாவருக்கும் பகிரங்கமாய் என்னுடைய அழைப்பை தருகிறேன். என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனை நோக்கி பார்க்கிறேன். இம்மைக்காக என்னை தேடுகிறவன் அல்ல, என் மகிமையை தேடுகிறவன், என் சித்தத்தை செய்ய நாடுகிறவன். இதோ என் கண் உங்கள் மேல் அசைவாடுகிறது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய சத்தம் எனக்கு உண்டாகி இதோ என் கண் பார்வை இவர்கள் மேல் படுகிறது. தகுதியுள்ள பாத்திரங்களை நான் அடையாளமிடுகிறேன். இது எனக்கு பரிசுத்தமானது, இது என்னுடையது என்று சொல்லுவேன். அவர்களை நான் நிரப்புவேன். அவர்கள் போகும்போது வேறு மனிதர்களாய் புறப்படுவாங்க. பலத்தவர்களாக, பலவான்களாக, எழும்புகிறவர்களாக, சாதிக்கிறவர்களாக, சாத்தானை துரத்துகிறவர்களாக, என் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நான் இவர்களில் அநேகரை தெரிந்தெடுப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நல்ல வாய் திறந்து கூப்பிடுங்க. என்னை விட்டுறாதீங்க ஆண்டவரே, என்னைய விட்டுறாதீங்க ஆண்டவரே. இதோ என் கையை பிடித்துக் கொள்ளும். என்னை இப்பொழுது பலப்படுத்தும், என்னை இப்பொழுது பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய நிலத்தை பண்படுத்தும். உம்முடைய வித்து என் மேல் விழட்டும். என் ஜனமே கேள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ராஜ்யத்தின் புத்திரர்கள் தங்கள் செவி அடைத்துக் கொண்ட போது
ராஜ்யத்தின் புத்திரர்களுடைய இருதயம் கடினமாக்கப்பட்ட போது, இதோ என் கண்கள் எளியவர்களையும் திக்கற்றவர்களையும் புறம்பாக்கப்பட்டவர்களையும் தீண்டத்தகாதவர்கள் என்று ஒதுக்கப்பட்டவர்களையும் என் கண்கள் தேடி பிடித்ததைப் போல, நான் சௌகரியவான்களுக்கு கொடுத்த வார்த்தைகளையும், இதோ என் நாமம் தெரிக்கப்பட்ட என் ஜனங்களிடத்திலே சொன்ன வார்த்தைகளையும் அவர்கள் தங்களுக்கு தற்பொழி உண்டாகும்படி தேடிக்கொண்டு என் வார்த்தையை மறந்து போனாங்க, என்னுடைய சித்தத்தை மறந்து போனாங்க. அவனவனுக்கு ஓடுவதற்கும் சேகரிப்பதற்கும் சம்பாதிப்பதற்கும் அவைகளை சவதனம் பண்ணி வைத்துக் கொள்வதற்கும் நேரம் சரியாயிருந்தது. ஆனால் நானும் அவர்களை புறம்பாக தள்ளி புதிய தலைமுறையை தேடுகிறேன். அதை எளியவர்கள் நடுவிலும் திக்கற்றவர்கள் நடுவிலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்கள் நடுவிலும் தேடிக்கொண்டிருக்கிறேன். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவனுக்கு என்னிடத்தில் சகாயம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ மாம்சத்திலே பலவான் இல்லை, மாம்சத்திலே பலவான் இல்லை, மாம்சத்திலே ஐஸ்வர்யவானும் இல்லை, மாம்சத்திலே பெரிய காரியங்களை சாதிக்கும் அதிகாரம் உள்ளவனும் அல்ல. ஆனால் என் கண்கள் உன்மேல் பிரியமாயிருந்து உன்னை அழைக்க சித்தமாயிருக்கிறது. எது ஒன்றையும் நாடாமலும் எது ஒன்றையும் தற்பொழிவை தேடாமலும் என் சித்தத்தை தேடுகிறவன் மேல் நான் பிரியமாயிருக்கும்படி என் கண்களை இந்த கூட்டத்திலே உலாவ விடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஆணாயிருக்கலாம், பெண்ணாயிருக்கலாம், வாலிபனாயிருக்கலாம், வயோதிபனாயிருக்கலாம், ஊழியனாயிருக்கலாம், இதுவரை ஊழியம் செய்யாதவனாயும் இருக்கலாம். ஆனால் என் வார்த்தைக்கு நடுங்கி என் வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தன் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிற எவன் மேலும் என் வல்லமை இந்த நாட்களிலே இறங்கும். அந்த வல்லமை உன்னை மூடும், உன் கால்களிலே பலத்தை கொடுக்கும், உனக்கு செட்டைகளை புதுப்பிக்கும். நீ பறக்கணும், நீ நடக்கணும், எதிர்க்கணும், நிமிரணும், என் காரியத்தை நிறைவேற்றணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது நீங்க வாய் திறந்து பேசுங்க. கர்த்தாவை என்னை தோடும், என்னை தோடும், என்னை தோடும், என்னை தோடும். நான் உம்முடைய வார்த்தைகளை வாங்கி வழிமாறி போய்விடாதபடி நீர் காட்டுகிற பாதையில உமக்காக உயிரையும் கொடுக்க சித்தமா கடந்து வர ஆயத்தமாக இருக்கிறேன். இன்னைக்கு நீர் என்னை சந்தியும் என்று சொல்லுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட விரும்புகிறார். தேங்க்யூ ஜீசஸ். இப்ப நீங்க வாய் திறன் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். கடைசி கால கடமைகளை நிறைவேற்றுகிற கூட்டம் எங்க? இன்னைக்கெல்லாம் கைதட்டவும் பாட்டு பாடவும் ஆர்ப்பரிக்கவும் ஆராதனை என்கிற பெயரில் ஊழையிடவும் வீட்டுக்கு திரும்பி போகவும் இருக்கிற கூட்டம். அதன் நடுவிலே கர்த்தர் இன்றைக்கு ஒரு பலவானுடைய கூட்டத்தை எழுப்ப விரும்புகிறார். ஒரு தீர்க்க தரிசன தலைமுறை எழுப்ப விரும்புகிறார். முத்திரை உடைக்கிறவங்களை விரும்புகிறார். கர்த்தரிடத்தை சொல்லுங்க, நான் போறேன் ஆண்டவரே, என்னை எழுப்புங்க, விடாதீங்க, விடாதீங்க, விடாத விடாத. கர்த்தருடைய நம்பிக்கை வாங்குங்க, கர்த்தருடைய நம்பிக்கை வாங்கிக்கிங்க. வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. கேட்கிறவன் எவனும் பெறுகிறான், தேடுகிறவன் அதை கண்டுபிடிக்கிறான். தட்டு தட்டு தட்டு, திறக்குது திறக்குது. நல்ல வாய் திறந்து அந்நிய பாஷை பேசுங்க, நல்ல வாயை திறந்து பேசுங்க. பேச பேச உங்கள் இருதயம் இப்பொழுது ஆயத்தமாகிறது. கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த காரியங்களை வச்சிருக்கிறார். இந்த 3 நாட்களிலும் கர்த்தர் உங்களை விசேஷித்த காரியங்களால் நிரப்ப போகிறார். வருகிறது அந்த வல்லமை, வருகிறது அந்த வல்லமை. ஆயத்தம் பண்ணுங்க, ஆயத்தம் பண்ணுங்க, இருதயத்தை ஆயத்தம் பண்ணுங்க. விதைக்கிறதுக்கு முன்னால நிலம் உழப்படுவதை போல ஆவியானவரே என் நிலத்தை உழுது போடும். இப்பொழுது விடாதீங்க, விடாதீங்க, பேசுங்க. ஒரு பலத்த அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கும். ஒரு புதிய பாஷை உங்கள் வாயிலிருந்து புறப்படும். அது வரைக்கும் நிறுத்தாதீங்க. ஒரு புதிய பாஷை, ஒரு அந்நிய பாஷை, அது ஆவிகளின் பாஷை. உங்க ஆவி அதை பேசுகிறது, அந்த ஆவி அதை நோக்கி ஜெபிக்கிறது. நீங்கள் மாம்சத்தில் அல்ல, ஆவியில ஜெபம் பண்ண போறீங்க. ஒரு புது பாஷை உங்க மேல இறங்கும். அது வரைக்கும் நிறுத்தாதீங்க. நல்ல வாயை அகலத்திறங்க. கர்த்தரதை நன்மையினால் நிரப்புகிறார். ஒரு புது வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. உங்கள் இருதயம் கர்த்தரை நோக்கி திரும்புகிறது. ஓ கபாதம செதிருமாரே தோ ஆதேஸ் மஹாபாராது ரெபேதுரா. வல்லமை 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 வல்லமை. விடாதா விடாத விடாத விடாத. புது பாஷை, புதிய பாஷை. ஆமா, வாலிபர்கள் மேல, வாலிப பிள்ளைகள் மேல இறங்கட்டும், இறங்கட்டும். விடாதீங்க. ஊழியர்கள் மேல விடாத விடாத.
நிறுத்தாம பேசுங்க, நிறுத்தாம பேசுங்க. அந்த அபிஷேகம் உங்களை பேச வைக்கிறது. மேலான காரியங்களை குறித்து அது ஜெபிக்க வைக்கிறது. உங்களை ஆவியில ஜெபிக்கிறீங்க. Praise go rab da raguba uraba ba 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 uraba raba da ba raba bala bara 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 bara. விடாதீங்க, விடாதீங்க. லீரம் சுபாரது சிபிது வாராபா உரிபிரிபிது ரமரமேஷ். இதை கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க, இதை கொஞ்சம் கவனிங்க. வேதம் சொல்லுகிறது, ஆவியிலே கர்த்தரோடு பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான். உங்களுக்கு இந்த கடைசி கால தலைமுறையில் உங்களுக்கு என்ன தேவை என்பதை ஆவியானவரை அறிந்திருக்கிறார். நீங்கள் தானே ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியினால் ஆவியானவர் ஜெபம் பண்ண விரும்புகிறார். என்கிட்ட கர்த்தர் அதை சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து நீங்கள் அறியாத காரியத்தை கேட்டு ஜெபம் பண்ண வைக்கும்போது ஒரு புதிய பாஷையிலே கர்த்தர் உங்களை பேச வைக்க போகிறார். அது பேச்சல்ல, ஜெபம். அது உங்களுக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு வெளியே மாம்சத்துக்கு தெரியாது, கர்த்தருடைய ஆவியானவருக்கு தெரியும். அவர் உங்களுக்குள் இருந்து உங்கள் சரீரத்தை இயக்கி புதிய மொழியிலே பிதாவை நோக்கி பேச விரும்புகிறார். கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், இவர்களை இடம் மாத்திரம் கொடுக்க சொல்லு, நான் இவருடைய நாவை அசைய பண்ணுவேன். அவனுக்கு இந்த கடைசி கால அபிஷேகத்தில் என்னென்ன வேண்டுமோ அதை அவருடைய ஆவியே என்னிடத்துல கேட்க போகுது. ஒரு புதிய பாஷை, இடையில நிறுத்த வேண்டாம், அது வருகிறது. இப்போ நீங்கள் வாயை திறந்து பேசலாம். உன் வாயை அகலத்திற ஒரு புது பாஷையை தரப்போறேன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் ஆவி ஜெபம் பண்ணுகிறது, உங்கள் ஆவி ஜெபம் பண்ணுகிறது. பரிசுத்த வார்த்தைகளிலே, பரிசுத்த வார்த்தைகளிலே, அந்நிய பாஷை வார்த்தைகளிலே, ஆவியானவர் விரும்புகிற வார்த்தைகளிலே அந்த ஜெபம் வருகிறது. உங்களுக்கு என்ன தேவையோ, கடைசி கால ஊழியத்துக்கு என்ன தேவையோ, கர்த்தர் அப்படியே உங்களை வணையும்படி உங்கள் தேவைகளுக்காக ஜெபிக்க வைக்கிறார். இறங்குது அந்த வல்லமை, இறங்குது அந்த வல்லமை. உங்கள் நாவு விரைவாய் எழுதுகிறோட எழுத்தாணியை போல இப்பொழுது விரைவாய் பேசுகிறது. அக்கம் பக்கத்தை பார்க்காதீங்க, பக்கத்தை எதையும் பார்க்காதீங்க. இறங்குது, அது சிலரை தொடுகிறது, சிலரை தொடுகிறது. அந்த பலமாய் இறங்குகிறது. சிலர் மேல் அந்த அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுகிறது. சில வாலிப தம்பிமார் மேல, வாலிப தங்கச்சிமார் மேல கர்த்தருடைய வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறேன். சில புது நிலை ஊழியர்கள் மேல அந்த வல்லமை இறங்குகிறதை பார்க்கிறேன். தேங்க்யூ லீடர், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட். நிறுத்தாதீங்க, நிறுத்தாத. நல்லா வார்த்தையா பேசுங்க. மகாபா சபாதுர் மேசபாதுர் கேபிதுர் ரபாதா லாபாது பராதுர் ரேகபுர்பு ஓ லா பா 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 ஓ ரா பா 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 பா. ஓ விடாதீங்க, விடாதீங்க. இன்னும் 5 நிமிஷம், இன்னும் 5 நிமிஷம். லீரம்பர பதர பதர கபர புரா பா 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 புரா பா 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 பா. நிறுத்தாதம்மா, நிறுத்தாத. கர்த்தர் தான் உன்னை இயக்குகிறார், கர்த்தர் தான் பேசுறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் தான் உன்னை ஜெபிக்க வைக்கிறார். ஒரு ரப்ப உங்க நாக்க மாத்திரம் கொடுங்க, நாவை மாத்திரம் அவர் கையில கொடுங்க. பேசுது, பேசுது. அந்த வல்லமை பேசுகிறது. கர்த்தருடைய ரத்தம் பேசுகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் பேசுகிறது. பாபாரா பர 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 பர. ஓரு விசுதி புரா பர 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 மிஷு புர பர பர புது பா புரா பதர் மிசு பிதுர பதர ஓலா பா 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 होरा बा 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 दा बा रा दा मेरम संभारती से घोरम तिशे बोला पा मर बिदुरामा सखे दुब दूरा बशे मालाप तस कपोत सन्मेतान हाबाती परमितार में शुभेर तात अथेरी गोरामा पलबिरे में तरम सब देरे खो मारा दूरामा फेरम शु मारा तुरमिश मखाबर रबु मतिरमिसा मेरे मतारा मुशु परहारा बुतुरमी ओला बा इन्नुम 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 इन्नुम
பாலபர்பிதுராபா. கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனமே கேள், நீ இந்த ஸ்தலத்திலே உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள். நான் ஒவ்வொரு ஊழியன் வழியாக உன்னோட பேசுவேன். உங்களை நான் உருவாக்குவேன், பலப்படுத்துவேன். நான் செய்ய நினைத்ததை பெற்றுக்கொள்ளும்படி உங்களை இந்த நாட்களில் தகுதிப்படுத்த விரும்புகிறேன். நான் உங்களுக்கென்று பல புதிய கிருபைகளையும் புதிய காரியங்களையும் பேசவும் கொடுக்கவும் நிரப்பவும் ஆயத்தமாய் வைத்திருக்கிறேன். இந்த நாட்கள் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை நாட்களாய் இருக்கும். என்னை உண்மையாய் தேடுகிறவனை, என்னுடைய மகிமையை நாடுகிறவனை, இந்த நாட்கள் ஒரு திருப்புமுனை நாட்களாய் இருக்கும். கர்த்தர் இந்த நாளில் என்னை சந்தித்து என்னை இந்த நாட்களிலே விசேஷமாய் நிரப்பினார் என்று உன் வாழ்க்கையில் நீ சாட்சி கொடுக்கிற வண்ணம் இந்த நாட்களை நான் முடிசூட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அபிஷேக வேளைகளிலே என் வல்லமை உங்கள் நடுவிலே இறங்கி வரும். நான் அநேகரை நிரப்புவேன், உங்கள் பாத்திரத்தை சூடேற்றுவேன். என்னுடைய மென்மையான வஸ்திரத்தினால் உங்களை நான் மூடி பாதுகாப்பேன். அநேகர் மேல் என்னுடைய வல்லமை இறங்கும். அநேகரை நான் புதிய காரியத்திற்காக கூர்மையுள்ள எந்திரங்களாய் மாற்றுவேன். இந்த நாட்களில் நான் அதை செய்வேன். எதிர்பார்ப்போடு காத்திரு. மாம்சத்தின் கிரிகளுக்கு இடம் கொடுக்காம, மாம்சத்தின் நினைவுகளுக்கு இடம் கொடுக்காம, என் மகிமையை தேடுகிறவனை, என் சித்தத்தை செய்ய நாடுகிறவனை இந்த நாட்களிலே நான் வேறு பிரித்து புதிய வல்லமையினாலே முடிசூட்டி அவர்களை மூடுவேன் என்று நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன், பெற்றுக்கொள்ள மனமுள்ளவன் பெற்றுக்கொள்ள கடவன். எனக்கென்று காரியங்களை செய்ய புறப்படுகிறவன் புறப்பட கடவன். இனி காலம் செல்லாது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். எல்லாம் கைகளை தட்டி கர்த்தரை துதியுங்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி, 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 நன்றி. அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த காலை நேரத்திலே கர்த்தர் எங்களோட முதல் செய்தி பகுதியிலே பேசுனீங்க. எங்களை எதற்கென்று அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர் என்ற உம்முடைய நோக்கத்தை நீர் நிறைவேற்றினீர். உமக்கென்று பலமுள்ள ஒரு சந்ததி வேணும், பலத்த காரியங்களை செய்கிற ஒரு புதிய தலைமுறை வேணும். அதை எழுப்புவதே உம்முடைய நோக்கம். அதற்கான மனிதர்களை தேர்வு செய்யத்தான் நீர் இந்த வளாகத்தை தெரிந்தெடுத்திருக்கிறீர். இந்த நாட்களை முன்குறித்து வைத்திருக்கிறீர். எங்களுடைய எந்த சின்ன தவறுகளோ, எங்களுடைய சாதாரணமான விருப்பங்களோ உம்முடைய சித்தத்தை தடை செய்து விடாதபடி எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்தும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒரே பார்வையில் கர்த்தரிடத்தில் நாங்கள் எதிர்பார்க்கிற பலமான கிரியைகளை பெற்றுக்கொள்ள வாசல்களை திறந்தருளும். பேச போகிற ஒவ்வொரு ஊழியர்களையும் கர்த்தர் அக்கினி ஜுவாலையாய் பயன்படுத்தி அருளும். நாங்கள் கண் மூடும் போதெல்லாம் பரலோகம் திறக்கிறத பார்க்கணும், நீங்கள் காதுகள் திறக்கிறத பார்க்கணும், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடுகிறத பார்க்கணும், மேலான வார்த்தைகள் புறப்படுகிறத பார்க்கணும். கர்த்தருடைய கரத்திலே மிகுதியான நேரங்களை ஒப்பு கொடுத்து கடந்து போகிறேன். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.